திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறேன். சரவணையா அடிகளுக்கு உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாயம். குருவாழ்வு குருவே துறை 4 துதிப்பாடி ஆரம்பிச்சுக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதர் வணக்கம் சாமி. வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. சொக்கநாத வெண்பா. பேரன்ப நல்லன் பிழை செய்யா, பேரன்ப நல்லன் பிழை செய்யான் தான், ஓரன்பும் இல்லா உளுத்தே, பேரன்பு காட்டியனை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர், பேரன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா, சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் யாத்திரை பத்து என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். யாத்திரை பத்து அப்படிங்கிற பதிகத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, யாத்திரை பத்தினுடைய எதுக்கு யாத்திரை, எங்க யாத்திரை, யாத்திரை செய்வதற்கான நோக்கம் என்ன, யாத்திரை செய்யும் அந்த யாத்திரிகளினுடைய அந்த பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் முதல் அமர்விலே பார்த்துவிட்டு, இரண்டாம் அமர்விலே பூவார் சென்னி மன்னன் என்ற அந்த ஒரு வரிக்கு பதில்களை எல்லாம் சொல்லி, புயங்க பெருமான் அப்படிங்கிற அந்த செய்தியை, அந்த புயங்க பெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை இந்த யாத்திரை முழுக்கவே நம்மளுடைய மணிவாசக பெருமான் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார். புயங்கன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத போன அமர்வுல மிக விரிவாக பார்த்திருந்தோம். புயங்கன் என்பது நாகங்களை ஆபரணமாக உடையவன் அப்படின்ற பொருள்ல வருவது புயங்கன். இரண்டாவது, புயங்களை வீசி ஆடுகின்றவன் புயங்கன் அப்படின்னு 2 பொருள் இருந்தாலும், இந்த யாத்திரை பத்துல நமக்கு புயங்கன் அப்படிங்கிற இடத்துல வருகின்ற அந்த பொருளானது நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன் அப்படின்ற அந்த செய்தியை பார்த்தோம். நாகம் என்றால் ஏதோ விஷமுடைய நாகத்தை அவன் அணிந்திருக்கின்றான் என்ற நினைப்பு இல்லாமல், இந்த நாகமானது பகை மறந்து தான் என்பதும் தன் தன்மையானதையும் மறந்து தன்னுள்ளே இருப்பதினாலே அந்த பகை மறந்த நாகங்களை எல்லாம் தன்னுடைய உடலிலே ஆபரணமாக கொண்டு அவைகளுக்கு அடைக்கலம் அளித்தவன் சிவபெருமான் என்ற பெரும் அந்த இளையோடிய செய்தியை இந்த யாத்திரை பத்திலே சொல்லிக் கொண்டான்.
இறைவனை நோக்கி செய்கின்ற இந்த யாத்திரை 10 என்பது முதலாவதாக நாம் யார் மீதும் எந்த பகையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற முதல் அறத்தை சொல்லுகின்றது இந்த யாத்திரை 10. யாத்திரை 10 முதல் அறமாகிய யார் மீதும் எந்த சினமும் எந்த பகையும் இல்லாமல் இருப்பது என்பது நம்முடைய ஒரு பெரும் செய்தியாக சொல்லப்படுகின்றது. அடியார்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் வேற கொடுத்தோம். இந்த 4 நாட்களா யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்க எல்லாம் உங்க வீட்டுல உங்களுக்கு யார் யாருக்கு அந்த பகையெல்லாம் இருந்ததோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து அந்த பகை மறப்பதற்கான வழிவகைகளை எல்லாம் சொன்னோம். அது நிறைய விஷயங்கள்லாம் அதனால பகை என்பது இருந்தது அப்படின்னா அது சினம் என்னும் கொள்ளி தன்னை சார்ந்தாரையும் கொள்ளும் தன்னையும் கொள்ளும். சினம் என்பது கொள்ளின்னு எரிகின்ற நெருப்பு. அந்த கொள்ளியில எனக்கு சின்ன சினம் இருக்கு பெரிய சினம் இருக்கு அப்படின்னா எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளவு சின்ன சினமா இருந்தாலும் பெரிய சினமா இருந்தாலும் தவறுதான். நமக்கு சினமோ பகையோ வருகின்றது என்பது எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சினமும் பகையும் வருகின்றது எப்போ வரும் அப்படின்னா நமக்கு ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றப்போ, நமக்கு ஐயோ நம்ம பொருளை யாராவது அபகரித்து விடுவார்களோ, நமக்கு இது இல்லாமல் போய்விடுமோ, இது இப்படி நடந்து விடுமோ என்ற நினைப்பு தான் நமக்கு சினத்தையும் பகையையும் ஏற்படுத்துகின்றது. உலகத்துக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமானை தலைவனாக கொண்ட நமக்கு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற நிலைப்பிலே நாம் இருக்கும் போது நமக்கு யார் மீதும் எந்த சினமும் பகையும் தோன்றாது. உண்மையிலேயே சிவனுக்கு தொண்டனாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் யார் மீதும் சினமோ பகையோ தோன்றாது அப்படிங்கிற அந்த செய்தியை இங்கே அடியேன் உறுதியிட்டு சொல்லி நாம் இங்கு உள்ளே செல்லலாம். யாத்திரை 10 என்பதற்கு நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த அந்த தலைப்பு என்பது அனுபவாதீதம் உரைத்தல். திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. அனுபவம் என்பது என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடியார்கள் அதை உள்வாங்கிட்டு பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கலாம் சபையில. அனுபவம் என்பது என்ன? போன அமர்வுகள்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அனுபவம் என்பது என்னங்க சுவாமி? அதாவது அடியார்கள், அனுபவம் என்றால் என்ன? தொடர்ந்து பெறுகின்ற விஷயம். அருமை அருமை. அணு என்றால் தொடர்ந்து, பவம் என்றால் அது வருகின்ற ஒரு விஷயம். ஆகவே தொடர்ந்து பெறுகின்றது அனுபவம். சரி, இன்னொன்னு முக்கியமானது, இதுவும் கரெக்ட், அனுபவம் கரெக்ட். இன்னொரு முக்கியமான செய்தி, அனுபவம் என்றால் என்ன? துன்பம் நம்ம அனுபவிப்போம், அது அப்படி சொன்னீங்க. இன்ப துன்பங்கள் வந்து அனுபவத்தினுடைய அடையாளங்கள். அனுபவத்தினுடைய அடையாளம் தான் இன்ப துன்பம். அனுபவம் என்றால் என்ன? நம்ம உணர்வது. உணர்வது. அருமை. வினை பயனை நுகர்வதுதான் அனுபவம், வேற ஒண்ணும் கிடையாது. வினை பயனை நுகர்வதுதான் அனுபவம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வினையின் பயன்களை எல்லாம் நுகர்வது பேர் தான் அனுபவம். அந்த நுகரும் போது நமக்கு சந்தோஷமா இருந்தா அது பேர் இன்பம். நுகரும் போது கொஞ்சம் வலிச்சுது அப்படின்னா அது பேர் துன்பம். ஆகவே நுகர்ச்சி என்று சொல்லுகின்ற அந்த அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஆக அந்த வினையின் பயனை உணர்வது அப்படின்றத விட நுகர்வது அப்படிங்கிறது தான் அனுபவம். இப்ப வினை பயன் என்பது கண்டிப்பா நம்ம ஏற்கனவே செய்தாகிவிட்டதை நமக்கு வரும். நாம செய்ததுதான் நமக்கு வரும் அப்படிங்கிறது நல்ல தெளிவான சிந்தனை. நம்மளுடைய சைவ சித்தாந்தத்துல நாம் பெறுகின்ற ஒவ்வொரு வினைக்கும் பின்னாடி நம்மளுடைய வினை பயன்தான், நம்ம நுகர்கின்ற அனுபவத்துக்கு பின்னாடி நாம் செய்த வினை பயன்தான் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெளிவா தெரியும். சமய மறுப்பு, இறைவன் மறுப்பு, இறைவன் ஒரு பிறவிதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஏன் இவ்வளவு உயரமா இருக்கீங்க? நீங்க ஏன் இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படி பார்க்கிற வெள்ளையா இருக்கீங்க, கருப்பா இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் பணக்காரங்களா இருக்கீங்க, ஏழையா இருக்கீங்க? இந்த மாதிரி 1000 ஏற்றத்தாழ்வுகளோடு ஒரு ஆன்மா பிறக்கின்றது அப்படின்னாலே அது முன்னமே செய்த வினையின் பயன் அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கும் போதே தெரியும். இறைவன் இந்த ஆன்மாவை படைப்பதாக இருந்தால் எப்படி படைச்சிருப்பாங்க? குயவன் மண்பாண்டம் செய்யும் போது பாத்தீங்களா ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரே மாதிரி எல்லாத்தையும் படைச்சிருப்பான். ஆனா ஒரே மாதிரி இங்க படைக்கப்படல. காரணம் என்னன்னா நாம் செய்த வினை.
நாம் செய்த வினையின் காரணமாக நமக்கு வெவ்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளுடன் இந்த ஆன்மாவானது அந்த நுகர்ச்சிக்கு தகுந்தவாறு படைக்கப்பட்டிருக்கு. இந்த எடுத்துக்காட்டா சொல்லுவோமே, இந்த ஆன்மா எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், இனிப்பு சாப்பிடணும்னே நினைக்குது. எப்ப பார்த்தாலும் இனிப்பு சாப்பிடணும்னு ஒரு பிறவில நினைக்குதுன்னா, அடுத்த பிறவில சாமி எறும்பா போட்டுருவாரு. எறும்பு எங்க போட்டுவாரு? சர்க்கரை ஆலையிலேயே எறும்பா போட்டுருவாரு. சர்க்கரை ஆலையில தினமும் போய் இதெல்லாம் பண்ணுவோம், எறும்பு அந்த இனிப்பை சாப்பிட்டு 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 அவ்வளவுதான் சொல்லிடு, அப்பா சாமி இந்த இனிப்பு எனக்கு போதும் அப்படின்னு உவட்டுகின்ற வரையில அந்த எறும்பை படைத்து அந்த எறும்புக்கான அந்த நுகர்ச்சியை கொடுத்து அந்த அனுபவத்தை பெருமான் தீர்த்து வைப்பான். பெருமான் கொடுக்கின்ற ஒவ்வொரு அனுபவமும் நாம் கேட்டு பெற்றதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவமும் நாம் ஏற்கனவே செய்து பெருமானிடம் விண்ணப்பம் செய்ததுதான் நமக்கு. ஏன் சாமி அப்புறம் எப்படி வருது? ஒரு தடவை நல்லா வருது, நான் என்ன கெட்டு போறேன் நான் யோசிச்சிருப்பேன், ஆனாலும் நான் அந்த மாதிரி ரொம்ப வலி வேதனைகள்லாம் வருதே அப்படின்னு சொல்லும் போது அதற்குரிய வினை பயன்களை நம்ம பல பிறவிகளுக்கு முன்னாடி செய்திருக்கோம் அப்படின்ற அந்த கூற்றை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, ஆக அனுபவம் என்பது தொடர்ந்து பெறுவது. ரெண்டாவது அனுபவம் என்பது தொடர்ந்து பெறுவது. அதுக்கப்புறம் என்ன? அனுபவம் என்பது வினையின் நுகர்ச்சி தான். வினையினுடைய நுகர்ச்சி தான் அனுபவம். நான் ஏற்கனவே போனதா சொன்ன மாதிரி, உங்களுக்கு அந்த இடத்துல அனுபவம் ஏற்படக்கூடாதுன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்க, அந்த இடத்துல இருப்பீங்க, எல்லாரும் பார்க்கறத பார்ப்பீங்க. ஆனா அந்த இடத்தினுடைய அனுபவம் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களை ஒன்றும் செய்யாது. அப்ப ஒன்றும் செய்யாதுன்னு அந்த இடத்துலயே இருப்போம் எல்லாரும். அந்த இடத்துலயே எல்லாரும் இருப்போம். ஆனா என்ன கிடையாது, அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. காரணம் அது அந்த வினையினுடைய நுகர்ச்சி நாம் நுகர்ந்திருக்க மாட்டோம். அதுதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய மிகப்பெரிய கருத்து. அதனால அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ அனுபவம் தீதமாக இருக்கு. அனுபவம் தீதம் என்றால் என்ன? அனுபவாதீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அனுபவமானது செறிவாக இருக்கின்றது. நம்ம அனுபவமானது செறிவு நிலையில நமக்கு ரொம்ப டென்ஸ்டான அனுபவம் கிடைக்கிறது பேர் தான் அனுபவாதீதம். இங்க சுவாமி கிட்ட கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிவாசகருக்கு கிடைத்த அனுபவம் சிவானுபவம். சிவானுபவம் தான் மணிவாசகருக்கு கிடைத்த அனுபவம். சிவ ஞானம், சிவ போகம், இந்த ரெண்டு விஷயமும் இந்த ஆன்மாவுக்கு விளை. சிவஞானம் சிவ போகம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த ரெண்டு விஷயம் இந்த ஆன்மாக்களுக்கு எப்பொழுதுமே விளை. இந்த சிவஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிவத்தை பற்றிய அந்த அன்பு. ஞானம்னால என்ன சாமி? ஞானம்னா என்ன? ஞானம் என்றால் என்னன்னா அன்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. ஞானம் என்றால் அன்பு. உங்களுக்கு தங்க நகையை பார்த்தா அன்பு அதிகமா இருக்கு. நகையை பார்த்தா நார்மலா பொண்ணுங்க எல்லாத்துக்குமே நகையை பார்த்தா ஒரு அன்பு அதிகமா தான் இருக்கும்ல. ஆமா தானே? நகைனா ஒரு சின்ன அன்பு சில பேருக்கு. நான் சில பேருக்கு சொல்றேன், எங்க அடியார்கள்லாம் இல்லைன்றாங்க. இல்ல அதாவது அதை திறந்து பலகாலம் ஆயிடுச்சுன்றாங்க. பலகாலம் ஆயிடுச்சுன்றாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கலாவதி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, அம்மா எல்லாரும் இல்லைன்ட்டாங்க. மகிழ்ச்சி. அவங்க எல்லாம் கடலூர்காரவங்க. அவங்க எல்லாம் வந்து தங்கத்தை விரும்பாதவங்க, சிவபெருமான மட்டும் விரும்பக்கூடிய அடியவர்கள். நான் பொதுவாக சொல்லுகின்றேன். பொதுவாக சொல்லுகின்றேன். ஜானகி அம்மாவும் இல்லைன்ட்டாங்க. இப்போ ஆக என்னன்னா, இப்ப நமக்கு இந்த அன்பு அப்படிங்கிறது என்னன்னா, அது என்ன சொல்லுவாங்க, முக்கியமான செய்தி, மன்னிக்கணும். ஞானம் என்பது என்ன அப்படின்னா, ஞானம் என்பது என்னன்னா ஒன்றின் பால் கொண்ட அன்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்றின் பால் கொண்ட அன்பு. நமக்கு ஏன் தங்கம் பிடிக்குதுன்னா, தங்கத்தை பத்தின ஞானம் நம்ம கிட்ட இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். தங்கத்தை பற்றிய ஞானம். தங்கம் இருந்தா நல்லா இருக்கும், அது அழகா இருக்கும், அதை வந்து என்னைக்கும் சேஃப்டியா இருக்கும், அது என்னைக்கு ஊத்தாலும் நல்ல இது போகும், நமக்கு ஒரு அரணா இருக்கும், அது ஒரு சொத்து. இந்த மாதிரி தங்கத்தை பற்றி அத்து வேற ஆணி வேற நமக்கு ஞானம் இருப்பதனால தங்கத்தின் மேல அன்பு ஏற்படும். சில பேருக்கு மற்ற பொருட்கள் மேல அன்பு ஏற்படலாம். மண்ணின் மீது ஏற்படலாம், பொன்னின் மீது ஏற்படலாம், பெண்ணின் மீது ஏற்படலாம். அப்போ ஞானம் என்பது என்னன்னா அந்த பொருளின் மேல் கொண்ட அன்பு. அப்போ ஒரு பொருள்ல நம்ம வைக்கக்கூடிய அன்பு தான், பொருள்லையோ இல்ல உயிர்கள்லையோ வைக்கக்கூடிய அன்பு தான் ஞானம். அப்போ சிவன்பால் கொண்ட அன்பே என்னது? சிவஞானம். சிவன்பால் கொண்ட ஞானமே சிவ அன்பு. வச்சுக்கலாமா? சிவன்பால் நம்ம வைக்கக்கூடிய, அப்ப சிவஞானம் என்பது என்னன்னா, உங்களுக்கு சிவன் மீது அன்பு ஏற்படுகின்றது என்றால் நீங்க சிவஞானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
சிவன் மீது சிவன் அப்படின்னு சொன்ன உடனே ஆக என்னமோ தெரியல, இவன் பேரை சொன்ன உடனே எனக்கு அன்பு வருது, இவனுக்கு தொண்டு செய்யணும்னு தோணுது, இது மூலமான நிறைய விஷயங்கள் அனுபவிக்கணும்னு தோணுது அப்படின்னு நாம நினைக்கும் போது ஏற்படுகின்ற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அப்ப ஞானம் என்றால் என்னன்னா அன்பு, அந்த பொருளின் மீது கொண்ட. அப்ப சிவ அன்பு நமக்கு இருக்கணும். சிவ அன்பு இருந்தா சிவ அன்பு. ஐயா அப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல ஐயா, சரியை கிரியை யோகம் ஞானம், அது வேறீங்களா? இல்ல இல்ல, எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஆக சரியை கிரியை யோகம். சரியை என்றால் உடலால தொண்டு செய்வது, கிரியை என்றால் மனத்தால தொண்டு செய்வது, யோகம் என்றால் மன்னிக்கணும், கிரியை என்றால் உடலாலும் மனத்தாலும், யோகம் என்றால் மனத்தால மட்டும் செய்வது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இது எல்லாத்துக்கும் ஒரே பொருள், ஒரே ஒரு பேர் வச்சு ஞாபகம் இருக்கா? இறைவனை அடையறதுக்கான படிநிலைகள். படிநிலைகள் இது எல்லாத்துக்கும் ஒரே பேரு தான். சரியை கிரியை யோகம் ஞானம் இது எல்லாத்துக்கும் என்ன பேரு தான்? இது எல்லாத்துக்கும் சிவ விளைவு அன்புதான். இது எல்லாத்துக்கும் ஒரே பேரு தான். அன்பு இல்ல இல்ல, வீடு அன்பு வைக்கிறது, சிவன் மேல அன்பு வச்சு செய்யறது. ஆமா, சரியை அருமை அருமை அருமை. சரியை அப்படின்னா என்னன்னா அன்பு வெர்ஷன் 1, கிரியைனா என்னது அன்பு வெர்ஷன் 2, யோகம்னா என்னது அன்பு வெர்ஷன் 3, ஞானம் என்பது அன்பு வெர்ஷன் 4. சந்திராமா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பினுடைய வெர்ஷன் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேருதான் சரியை கிரியை யோகம் ஞானம். ஞானம் என்பது அன்பினுடைய அதீத நிலை, அது எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய அன்பு, அதுதான். ஆக எங்க கனெக்ட் பண்ணாலும் ஞானம் அப்படின்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளின் மீது நாம் கொண்ட அன்பு, அதுதான் ஞானம். நல்லா தெரிஞ்சதுங்களா? அப்போ சிவத்தின் மீது கொண்ட அன்பு பேருதான் சிவஞானம். இப்ப சிவஞானம் வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம், சிவஞானம் வந்து விட்டால் சிவ போகம் கிடைக்கும். சிவபோகம். சிவபோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க சிவன் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய நிலைப்பாடு, அதுதான் சிவபோகம். போகம் என்றால் என்ன? சிவன் என்னெல்லாம் அனுபவிக்கின்றானோ அது அனைத்தையும் நாம் அனுபவிக்க முடியும், அது பேரு சிவபோகம். அப்ப சிவஞானம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், சிவபோகம் ரெண்டாவது ஸ்டேஜ். சிவஞானம்னா என்னன்னா சிவத்தின் மீது கொண்டுள்ள அன்பு. சிவ போகம் என்றால் சிவம் பெறுகின்ற எல்லாவற்றையும் நாம் செய்கின்றது. நீங்க பார்த்திருக்கீங்களா, ஒரு ராஜா வீட்டுல ஒரு நாய் இருக்கும், ராஜாவுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிக்கும், ராஜா என்ன சாப்பிட்டாலும் அந்த நாய் கொடுப்பாரு. பாத்தீங்களா? அவர் பிரெட் சாப்பிட்டா நாய்க்கு ஒரு பீஸ் பிரெட்டுக்கு போகும், அவர் ஒரு இனிப்பு சாப்பிடறாங்க, அந்த இனிப்பு நாய்க்கு போகும், அவர் கொஞ்சம் டெலிசியஸா ரொம்ப காஸ்ட்லியான அந்த சாப்பாடு சாப்பிடணும், என்ன சாப்பிட்டாலும் அவர் இடையில இருந்து ஒரு பங்கு அந்த நாய்க்கு போகும். அந்த நாய் ராஜா என்ன அனுபவிக்கின்றாரோ அதே அனுபவத்தை என்ன பண்ணோம் இந்த நாயும் அனுபவிக்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, ராஜா அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த நாயும் அனுபவிக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், ராஜா கொடுத்தா மட்டும்தான் வாங்கி அனுபவிக்கும், தானே போய் தட்டுல உட்காந்து சாப்பிடாது. ஆக அது போல சிவ போகம் என்பது என்னன்னா, சிவன் அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையும் நாமும் அனுபவிப்போம், ஆனா சிவம் தர நாம் அனுபவிப்போம். இதுதான் சைவ சித்தாந்தம். சிவம் தர நாம் அனுபவிப்போம், சிவம் எல்லாமே அனுபவிக்கும். சிவம் என்ன அனுபவிக்கும்? சிவம் அப்படிங்கிற அந்த பொருள் என்ன அனுபவிக்கும்? சிவத்துக்கு என்ன அனுபவம் சாமி? யாராவது ஒருத்தவங்க, சிவத்துக்கு அனுபவம் என்ன அனுபவம்? எல்லா பொருளுக்கு மேலயும் அன்பா இருக்கிறது, உயிர் உள்ள உயிரற்ற எல்லா பொருள்களுமே என்றுமே ஆனந்தமா இருக்கிறது சிவம். ஐயா கருணைங்க ஐயா, கருணை. சிவம் ஆனந்தம், நிலையான ஆனந்தம். எவ்வளவு அழகா எங்க அடிவர் பெருமக்கள்லாம் உள்வாங்கிறாங்க பாருங்களா. கருணை. நீங்க முதல்ல பேருக்கு அதை சொன்னீங்க ஐயா ஒரு கிளாஸ்ல, ஆனந்தம் வச்சிருக்க ஆனந்த அனுபவம். சரி 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 சரி. ஆக இறைவன் பெறுகின்ற, இறைவனுக்கு என்ன அனுபவம்னா நீங்க சொன்ன அனுபவத்துக்குள்ளே எல்லாமே அடங்கிச்சு. கருணை, அவனுக்கு கருணைன்ற ஒரு அனுபவம் உண்டு, அவனுக்கு அருள் என்ற அனுபவம் உண்டு, அவனுக்கு ஆனந்தம் என்ற அனுபவம் உண்டு. இந்த 3 அனுபவமும் சிவபெருமானுக்கு உண்டு. நம்மள மாதிரி அழுகிறது, நம்மள மாதிரி துன்பப்படுறது அந்த அனுபவம் சிவபெருமானுக்கு கிடையாது. அவனுக்கு துன்ப அனுபவம் கிடையாது. நீங்க கேட்கலாம், நாங்க ஓம் நம சிவாய சீரியல்ல பார்த்தோமே,
பார்த்தா திடீர்னு பாத்தீங்கன்னா பார்வதி வந்து இறந்த உடனே பார்வதிக்காக இந்த தக்ஷயாகத்துல பார்வதி இறந்த உடனே ஐயோ இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய உடலை தூக்கிக்கிட்டு கண்ணீர் மல்க சுவாமி ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்தோமே அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்க. சாமியும் அழுகிறாருல்ல, சாமியும் பிச்சை எடுக்கிறாருல்ல, சாமியும் பயந்து ஓடுறாருல்ல. ஏதோ ஒருத்தனுக்கு தலையில கைய வச்சா மரணம் அப்படின்னு சொல்றப்போ தலையில கைய வச்சா மரணம் அப்படின்னு சொன்னோடனே அவனை பார்த்து பயந்துகிட்டு இவரு தரம் கொடுத்த இந்த தலையிலே கைய வைக்க வரான்னு ஓடுனாரு. இல்ல ஒரு நிமிஷம் கவனிக்கிறேன், எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு செய்தி மட்டும் நான் கண்டிப்பா ஆழமா பதிவு செய்யணும் எல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் நாங்க பாத்துருக்கோம்ல. சாமிக்கு பயம் இருக்கு, தப்பிச்சு ஓடி இருக்காரு, அழுகிறாரு, இதெல்லாம் பாக்குறோமே. ஐயா அப்ப ஆன்மா வந்து ஆணவத்தை பிடிச்சதும் சுவாமி வந்து நம்மளுக்காக ஃபீல் பண்றாரு இல்லைங்க, அது வருத்தம் தானே. கருணை, அது பேரு கருணை. கருணைக்கும் வருத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சிவபெருமான் கொண்ட அந்த அனுபவம், நாமெல்லாம் டார்க்ல இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவன் கருணையினால இங்க வரும். அவனுக்கு துன்பம் கிடையாது, கருணை தான். கருணை இருக்கிறதுனாலதான் அவனுக்கு துன்பமா இருந்தா அடைச்சி அப்படின்னு விட்டு பண்ண முடியும். சரி, இப்போ எல்லாரும் ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம பல சீரியல்களா இருக்கட்டும், நான் திடீர்னு யூடியூப்ல பண்ற சிவனை பற்றிய செய்திகள் அப்படின்னு தேடினா ஒருத்தர் வந்து சொல்றான் அப்படி, அது அவர் அங்க இருக்கா ஓடினாரு, இங்க ஓடினாரு, அங்க பிச்சை எடுத்தாரு, இங்க அழுதாரு, இங்க நின்னாரு அப்படின்னு சில பல செய்திகள் எல்லாம் சொல்ல வராங்க. யாரெல்லாம் சிவபெருமான தெரியாதவங்க முத பாக்குறப்போ, இப்ப எல்லாருக்கும் என்ன கூகுள் தான் ஒரு ஆப்ஷன். இப்ப கூகுள் என்ன சொல்லுதோ அதான். அதனால தயவு செய்து இந்த நார்த் இந்தியன் கொடுக்கக்கூடிய அந்த செய்திகள், அதாவது வடக்க சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி சாமி புராணம், சிவபுராணம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே யாரை குறிக்குது அப்படின்னா உருத்திரனை குறிக்குது. உருத்திரனை மட்டும்தான் குறிக்குது. உருத்திரன் தான் என்ன பண்ணான்? உருத்திரன் தான் அவன் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அழுதான். உருத்திரன் தான் பயந்து ஓடுனான். எல்லாமே உருத்திரனைத்தான் குறிக்குது. உருத்திரன் யாருன்னா உருவமுடையவன், உருவமுடைய சிவம், அதுதான் உருத்திரன், உருவமுடைய சிவம். ஆனா அதுவும் ஒரு ஆன்மாதான். அதை தாண்டி மாகேஸ்வரர், சதாசிவர், அதையும் பல பல மைல்கள் தாண்டிக்கக்கூடியதுதான் சிவம். அந்த சிவத்துக்கு என்ன கிடையாது? போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. அவனுக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது, புணர்வு என்று சொல்லுகின்ற எல்லா பொருள்களில் ஏற்படுகின்ற அனுபவம் கிடையாது. இந்த மூணுமே கிடையாது. சிவபெருமானுக்கு உலக அனுபவம் கிடையாது. நீங்க கேட்கிற அனுபவம் கிடையாதுன்னா இது என்ன? யாராவது கரெக்டா சொல்லுங்க. கையில என்ன இருக்கு? இது பேர் என்ன? தெரியுதா? செல்போன் சாமி. செல்போன், மொபைல் சாமி. ஆமா, இந்த செல்போனுக்கு அனுபவம் இருக்கா? இல்ல. அப்ப சிவபெருமானுக்கு அனுபவம் இல்ல அப்படின்னா அவனும் சடப்பொருளா? இல்ல இல்ல. ஜடப்பொருள் இல்லைங்க ஐயா. அப்ப உயிர் பொருளா இருந்தா அனுபவம் வேணும் இல்ல? உயிர் பொருளா இருந்தா அனுபவம்ன்றது ஒண்ணு வேணுமா இல்லையா? ஐயா, செல்போனுக்கு வந்து அடுத்தவங்க மேல கருணை பண்ணக்கூடிய உணர்வு கிடையாது, பெருமானிட்ட கருணை பண்ணக்கூடிய உணர்வு இருக்குது. சரி, அனுபவம் சொல்றேன். அப்போ இந்த எனக்கு கருணை பண்ற அனுபவம் இருந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல அனுபவம் எனக்கு வந்துடணும்ல. அந்த இடத்துல நல்லது நடந்தா நல்ல அனுபவம், கெட்டது நடந்தா கெட்ட அனுபவம், இதெல்லாம் எனக்கு வரணும்ல. எனக்கு வர மாட்டேங்குது. அவன் அனுபவிச்சு அறியக்கூடிய நம்ம உபயோகப்படுத்தினாதான் அது உபயோகப்படுத்த முடியும். சிவபெருமான் தானே தன்னிச்சையம் எல்லாம் பண்றாரு. அருமை அருமை அருமை. நானே பதில் சொல்லிடுறேன். இங்க கவனிங்க, ஒரு கொஞ்சம் விட்டு கவனிங்க. எக்ஸாம் ஹால், இது ஏற்கனவே சொன்னதுதான். எக்ஸாம் ஹால்ல இருக்கும் எல்லாரும். எக்ஸாம் ஹால்ல மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க. மாணவர்களை எக்ஸாம் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக அந்த இடத்துல யாரு இருக்கா? ஆசிரியரும் இருக்காரு. கொஸ்டின் பேப்பர் யார் கையில இருக்கு? ஆசிரியர் கையிலையும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஆசிரியர் கையிலையும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, மாணவர் கையிலையும் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஆசிரியரும் கொஸ்டின் பேப்பர் பாக்குறாரு, மாணவரும் கொஸ்டின் பேப்பர் பாக்குறாரு. ஆனா அனுபவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பையன் என்ன ஆகலாம்? பாஸும் ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம். நல்லா படிச்சிருந்தா பாஸ், நல்லா படிக்கலன்னா ஃபெயில். அப்போ பாஸ் ஃபெயில்ன்ற அனுபவம் எல்லாம் யாருக்கு மட்டும்தான்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். யாருக்கு கிடையாது. அந்த இடத்துல இருந்தாலும் யாரு கிடையாது? வாத்தியாருக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஏன்? இந்த அனுபவத்தை எல்லாம் கடந்து வந்துட்டார் அவர். இந்த அனுபவம் எல்லாம் அதெல்லாம் அவங்க எல்லாமே தெரியும். இந்த அனுபவத்தை எல்லாம் கடந்து வந்துட்டாரு. அவரும் நிறைய எக்ஸாம் எழுதி. ஆனா இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிவபெருமானுக்கு சொல்ல முடியுமான்னா இப்படி நினைச்சுக்கோங்க. சிவபெருமான் பிறந்து இறந்து இந்த இன்ப துன்பங்களை கடக்கல. அவனுக்கு முற்றறிவு இருக்கிறனால, முழுவதுமாக அறிவு இருக்கிறனால, முழுவதுமா அறிவு இருந்தா அந்த இடத்துல நமக்கு அனுபவம் நீங்கிரும். அதை பற்றிய முழுவதுமாகிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு.
0 to infinity, அது கம்ப்ளீட் இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் உடைய முழு அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பொருள் மேல உங்களுக்கு அந்த பொருள்னால எந்த அனுபவம் உங்களுக்கு விளையாது. அப்ப எக்ஸாம் ஹால்ல இருக்கக்கூடிய வாத்தியாரும் அதே இடத்துல தான் இருக்காரு, எக்ஸாம் எழுதின மாணவர்களும் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற இன்ப துன்ப அனுபவம் மாணவர்களுக்கு மட்டும்தானே தவிர சிவபெருமான் அந்த வாத்தியாருக்கு இல்ல. அது போல இறைவன் நம்மளோடு நம்ம உடலோடு இருந்தாலும் முற்றறிவு பெற்றவங்களுக்கு அன்பு இல்ல அப்படின்னு சொல்ல அனுபவம் வேற அன்பு வேற. அனுபவம் சொன்னேன், அதனாலதான் அந்த வார்த்தைக்காக தான் சொல்ல வந்தேன். முற்றறிவு என்பது அனுபவம் இல்லைன்றது நல்லா கவனிக்கணும். வாத்தியாருடைய மொபைல் போனு எங்க பாக்கெட்ல இருக்கு, வாத்தியாரும் நிக்கிறாரு. இந்த மொபைல் போனுக்கும் அனுபவம் இல்ல, அந்த வாத்தியாருக்கும் அனுபவம் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அனுபவம் இல்லைன்னா இதனால அனுபவிக்க முடியாது, அதனால அனுபவம் இல்லை. எது இந்த சடப்பொருளுக்கு அனுபவிக்க முடியாது. இவரு முற்றும் அறிந்து அனுபவித்து விட்டாரு, அதனால அவருக்கு அனுபவம் இல்லை. எல்லாம் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல சாப்பாடு இல்லாம பட்னியா கிடக்கிறது வேற, எல்லா சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டு எனக்கு இது வேணாம், ஐம் ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறது வேற. புரியுதுங்களா? ரெண்டு பேருமே சாப்பிடாம இருக்காங்க. அது போல சடப்பொருளுக்கு அனுபவம் பெற முடியாது, அதனால அனுபவம் இல்லை. இவன் அனுபவத்தை முழுவதுமாக பெற்றவன். எப்போ அவனுடைய அந்த தோற்றத்திலேயே எல்லா பொருட்களுடைய அனுபவத்தையும் ஒரு சேர முழுவதுமாக பெற்றால் அவனுடைய அனுபவம். என்ன சொல்றதுன்னா, சிவபெருமானுக்கு எந்த பொருள்களும் மீது அனுபவம் இல்லை என்றது அவனுடைய அனுபவம். அதுக்காக தான் சொல்லுவாங்க, சிவபெருமானுக்கு எந்த பொருளின் மீது அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அனுபவத்தை கடந்து நிற்கின்றவன். நல்லா புரிஞ்சுச்சா? இந்த மொபைல் போன்னால அனுபவிக்க முடியாது, ஏன்னா இது 0 அனுபவம், அதனால அனுபவிக்கவே முடியாது. இது அனுபவம். இப்போ 80-90 வயசுல இருக்கிறவங்க அவங்ககிட்ட போய் வாழ்க்கையை கேட்டா என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கைலாம் என்னப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா, எல்லாமே நல்லதுதான், ஏன்னா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்கல்ல. அவங்க 90 வயசுல அவங்களுக்குள்ள அனுபவம் பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும். இவன் யாரு, இவன் எதுக்கு வர்றான், எல்லாமே தெரியும். அதனால அந்த அனுபவத்தை கடந்து நிற்பதும் ஒரு குழந்தை அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி நாமெல்லாம் குழந்தையா இருக்கோம், பெருமான் முழுவதும் பெற்று முற்றறிவனாக விளைவதனால அவனுக்கு அனுபவம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அனுபவம் கிடையாது. அதிகமா அனுபவிச்சுட்டோம். அனுபவம் அதிகமானதால அவங்களுக்கு இன்ப துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க? அது இன்ப துன்பம் தான் அனுபவம், ரெண்டே அனுபவம் தான். இல்ல அதான் இன்ப துன்பம் தான் அனுபவம், ரெண்டே அனுபவம் தான் ஆன்மாவுக்கு, வேற அனுபவமே கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு அனுபவம் என்பது, எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ரெண்டே தான். அது என்னன்னா இன்பமும் துன்பமும், ஹாப்பியும் சேடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் இல்லானே, எப்படி பாருங்க, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அந்த வார்த்தை படிச்சு சிவபுராணம் படிச்சீங்களா? சிவபுராணத்துல இன்பமும் துன்பமும் இல்லானே யாருக்கு? சிவபெருமானுக்கு இருக்காது. உள்ளானே இன்பம் துன்பமும் இருக்கு. எப்படி இருக்கு? இன்பமும் துன்பமும் உள்ளானே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அன்பருக்கு அன்பனே. யாரு அன்பர்கள்? சிவனடியார்கள்லாம் அன்பர்கள். அவர்கள் ஏதாவது ஒரு துன்பம் அனுபவிச்சார். யாரு? மணிவாசக பெருமான வைகை நதியில சுடு மணல்ல அப்படியே வச்சு அவரை தண்டிச்சுட்டு இருக்காங்க. அந்த அவர் படுகின்ற அந்த பாடு பொறுக்காம இவன் அப்படியே தலையில இருக்கக்கூடிய கங்கை நதியை வைகையாக பெருக்கெடுத்து வர செய்கின்றான். அவருக்காக போய் பிறம்படி படுகின்றான். இவனுக்கு அனுபவம் இல்ல இவனுக்கு அனுபவம் இல்ல அனுபவம் இல்ல. ஆக்சுவலி யாருக்கு? சிவபெருமானுக்கு அனுபவம் இல்லை. ஆனா அனுபவிக்கிறானே நீங்க கேட்கலாம் இந்த இடத்துல. ஏங்க அனுபவம்? அன்பருக்கு அன்பனாக இருப்பதினாலே அவன் உருத்திரன் மூலமாக அனுபவிக்கிறான். அவன் அனுபவிக்க முடியாது. உருத்திரன் அனுப்பிச்சு சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஒவ்வொரு உயிரிலும் சிவம் இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு உயிரும் அனுபவிக்கிறது. அப்ப சிவம் சேர்ந்துதாங்க அந்த அனுபவம் வரும். அருமையான கேள்வி. இதத்தான் இப்ப சொன்ன அடியேன். 2 பேருமே எக்ஸாம் ஹால்ல தான் இருக்கும். யாரு? 2 பேருமே எக்ஸாம் ஹால்ல தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அனுபவம், வாத்தியாருக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்ன மாதிரி சிவபெருமான் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்தாலும் கூட நாம பெறுகின்ற இன்ப துன்ப அனுபவங்களை அவன் பெறதில்லை. சரி, இப்படி வச்சுக்கலாமா? இப்படி இன்னொன்னு சொல்றோம், இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே சொன்னதா இருந்தாலும் இதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் பேசிக். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் சிறப்பா இதை புரிஞ்சுக்கலாம் உள்ள போறது. இப்போ நான் இது
சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறாங்கல்ல, சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, சைக்கிள் பின்னாடி அவங்க உட்காந்துக்குவாங்க. புரியுதுங்களா? சைக்கிள் பின்னாடி அவங்க உட்காந்துக்குவாங்க. சைக்கிளுக்கு மேல உட்கார வச்சிருக்கிறது யாரு, புதுசா சைக்கிள் ஓட்டுறவங்க வச்சுக்குவாங்க. இவரும் ஹேண்ட் பார் பிடிச்சுக்குவாரு, அவரும் ஹேண்ட் பார் பிடிச்சுக்குவாரு. இவரும் ஒரு பெடல் பண்ணுவாரு, அவரும் 2 பேரும் சேர்ந்து பெடல் பண்ணுவாங்க. இப்போ ஆஹா இந்த சைக்கிளை ஓட்டுறேன்ற அனுபவம் யாருக்கு? சைக்கிள் பழகிறவங்களுக்கு. சைக்கிள் பழகிறவங்க. சைக்கிள் பழகி முடிச்சுட்டான், அவன் சைக்கிள் பழகி அவன் என்னென்னவோ சாகசம் பண்றவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியுமா? அந்த அனுபவமாவே இருக்கு. அது ஒரு அனுபவமாவே, அது எக்ஸ்பீரியன்ஸ்லயே சேராது. அது போல சிவபெருமான் நம்ம செலுத்தி கொண்டிருந்தாலும் அனுபவிப்பது என்பது இந்த ஆன்மாவுக்கு தானே தவிர சிவத்துக்கு இல்லை. ஆக நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. சிவானுபவம் என்பது, நல்லா கவனிக்கணும், சிவானுபவம் என்பது இன்ப துன்ப நுகர்வு இல்லாம, எந்த அனுபவம் இல்லாம அனுபவமற்ற நிலையில நிற்பது பேருதான் சிவானுபவம். சிவா அதைத்தான் பண்ணிட்டு இருக்கான். சிவத்துக்கு எந்த அனுபவம் கிடையாது. சிவானுபவம் என்பது அனுபவம் இன்மைதான். அனுபவம் இல்லாம இருக்கிறதுக்கு பேருதான் சிவானுபவம். புரிஞ்சுதுங்களா? அனுபவம் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு எது நடந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எனக்கு வரல அப்படின்னா நான் சிவானுபவத்துல இருக்கேன்னு அர்த்தம். அப்போ இன்ப துன்பங்களை அனுபவிக்காம அது எந்த அனுபவத்துக்கும் உள்ள இல்லாம இருக்கக்கூடிய நிலை, இது எப்ப வரும் அப்படின்னா 2 நேரத்துல தான் வரும். ஒண்ணு, நாம 0 ஸ்டேட்ல இருந்தா வரும். நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அந்த அனுபவம் நமக்கு புரியாது. 2வது, எல்லாம் கடந்து ஓகே இதெல்லாம் கடந்து வந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா அப்பயும் நமக்கு என்ன கிடைக்காது, அனுபவம் இருக்காது. ஆனா நம்ம 0ல நின்று அனுபவத்தை இல்லைன்னு சொல்றதை விட எல்லாம் கடந்து, அதனாலதான் என்ன சொல்றாரு, புல்லாகி கூடாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தல். இழைத்தல்னா என்னது? இங்க இழைத்தல்னா என்னன்னா நல்லா கவனிக்கணும். இழைத்தல்னா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு பிறப்பு பிறச்சு ரொம்ப நான் டயர்ட் ஆயிட்டேன் சுவாமி, அது கிடையாது. இவ்வளோ பிறப்பும் பிறந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்றது பேரு அப்ப என்ன அர்த்தம், நீங்க பிறவியை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இத்தனை பிறவி கொடுப்பது எதுக்கு? உங்களுக்கே எத்தனை பிறவி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு அனுபவத்தை நீங்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், எறும்பு இருந்துச்சு இல்லையா, எறும்பு என்ன நினைச்சிச்சு முதல் பிறவியில, நான் இனிப்பு சாப்பிடணும்னு நினைச்சிச்சு. சர்க்கரை ஆலையிலேயே போய் எறும்பா போட்டு அப்படி தினமும் தின்னு 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 இரும்பு அந்த சுவையை தின்னு தின்னு எதனா சொல்லிச்சு, அப்பா போதும்பா எனக்கு இனிமே இனிப்பே வேணான்ற அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு அனுபவம் கட்டாகணும். நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான செய்தி. ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு அனுபவம் கட்டாகணும், கட்டாகிட்டே வரணும். ஒரு பிறவி அடுக்கெடுக்க அந்த அனுபவத்தை அதிகமா நுகர்ந்து போதும் அப்படின்னு சேச்சுரேட் ஆகி அந்த ஆன்மாக்குள்ள அது பதிஞ்சிடும். இனிமே இது எனக்கு வேணாம் அப்படின்ற அந்த அனுபவம் ஒவ்வொரு பிறவியும் ஒன்னொன்னா கட்டாகணும். ஆனா இந்த மனித பிறவி வந்துட்டா என்ன அர்த்தம்னா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தாச்சு, அதுல சிவனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க எல்லா பிறவியிலையும் எல்லா அனுபவமும் கட் பண்றக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அனுபவத்திலிருந்து நீங்கிறதுக்கு பேருதான் சிவானுபவம். சிவானுபவம் என்பது எந்த அனுபவம் இல்லாம இருக்கிறது. அது எப்படிடா இருக்க முடியும் அப்படின்னா ஒரே அனுபவத்துல இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? இதுவும் ஏற்கனவே சொன்னதுதான். குழந்தை இருக்குல்ல, அவங்க வீட்டுல குழந்தை, அது தூக்கி அனாதையா தூக்கி எறிகிற மேல என்ன பண்ணும்? மேல போறப்பையும் கையை நீட்டிட்டே வரும். ஆமா, மேல போறப்பையும் சிரிக்கும் ஜாலியா, கீழே வர்றப்பையும் சிரிக்கும். மேல போறப்பையும் சிரிக்கும், கீழே வர்றப்பையும் சிரிக்கும். அது குழந்தையா இருந்தா தான். ஒரு 5 வயசு பிள்ளை தூக்கி மேல கொடுங்க, என்ன பண்ணும்? மேல வர்றப்ப சிரிக்கும், கீழே வர்றப்ப என்ன பண்ணும்? பயமா இருக்கு, அப்பா விட்டுருவாரோ, பயமா இருக்கு. குழந்தைக்கு 0 வயசுல இருக்க குழந்தைக்கு தெரியுது நம்ம அப்பா பிடிச்சுக்குவாருன்னு. பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்னன்னு நிக்குது. வேற ஒண்ணும் இல்லை, அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுது அந்த குழந்தை. அந்த மொமெண்ட்டை மட்டும் என்ஜாய் பண்ணுது. அதனுடைய காசஸ், அதனுடைய ரீசன் அது நினைச்சுக்கு மண்டைக்குள்ள கொண்டு தெரிஞ்சுறதே இல்லை. அந்த மொமெண்ட்டை மட்டும் அந்த குழந்தை என்ஜாய் பண்றதுனால உயர்வுலையும் தாழ்வுலையும் ஒரே அனுபவமா இருக்கனால அது அனுபவமின்மையாக கருதப்படுகின்றது.
அப்போ அனுபவமற்ற நிலை எப்ப வரும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எங்க அப்பா இருக்காங்க, எது நடந்தாலும் எங்க அப்பா இருக்கான்ற ஆணித்தரமான அந்த எண்ணம் இருந்ததுன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? ஏற்றத்திலையும் இறக்கத்திலையும் ஒரே அனுபவத்துல இருப்பீங்க. ஏற்ற இறக்கத்துல அனுபவம் ஒன்னா இருக்கும். அந்த அனுபவம் ஒன்னா இருக்கிறதுக்கு பேர் தான் அனுபவம் இன்மை. அனுபவம் இன்மைன்னு என்ன அர்த்தம்? மாறி மாறி வந்தா தான் அது பேர் அனுபவம். ஒரே ஸ்டேட்ல இருந்தா அது பேர் அனுபவம் இன்மை, ஜீரோன்னு தான் சொல்லுவோம். ஆக அனுபவம் இன்மை அப்படிங்கிற நிலை எப்ப வரும்னா, ஆணித்தரமாக சிவம் நம்மை காக்கும். எந்த சூழலிலும் அந்த குழந்தை எப்படி 0 வயசு குழந்தை எப்படி எங்க அப்பா எங்க தூக்கி போட்டாலும் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், அது போல சிவபெருமான் நம்மை காப்பான் என்ற எண்ணம் ஆணித்தரமாக இந்த ஆன்மாவுக்கு வந்துருச்சுன்னா, இந்த ஆன்மாவுக்கு என்ன போயிடும்? இன்ப துன்பம் என்ற 2 அனுபவம் போய் ஒரே அனுபவத்துக்குள்ள வந்துரும். அதுக்கு பேரு அனுபவமின்மை. அந்த அனுபவத்தை தான் சிவானுபவம் என்று சொல்லுகின்றோம். உங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? வினையின் அடிப்படையில் வருதுங்க. வினையின் அடிப்படையில் வருது. வினையின் அடிப்படையில வருது. நீங்க ஆனா துன்பமா அனுபவிக்கிறீங்க. அது வருது, வர்றது வரத்தான் செய்யுது. நாம அது துன்பம்னு அனுபவிக்கிறோம் அப்படின்னா பெருமான் பாத்துக்குவாருன்னு இருந்தது. அந்த எண்ணம் அனுபவத்தை கொடுத்திருக்காரு. சிவத்தின் மீது ஆழமான நம்பிக்கை இல்லாதனாலதான் துன்பம் விளையுது. நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே துன்பேயா வந்து ஒரு குச்சியில அடிக்கிறதோ இல்ல ஒரு குண்டூசில வச்சு குத்துனா வலிக்கத்தானே செய்யும். அப்பதான் நான் சிரிச்சுக்கிட்டா இருக்க முடியும். அப்ப துன்பம் தானே. அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்படி நினைக்காதீங்க. சில நேரத்துல இன்பத்தையும் துன்பமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன ஒண்ணுமே புரியல, இப்படியா நாங்க இன்பத்தையும் துன்பமா நினைப்போம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சினிமா தானே பார்த்திருக்கோம். சினிமா பார்த்தாலும் வளர்ந்த எல்லாரும் ஆமா சினிமா சொன்னா ஈஸியா புரியும். நமக்கு எது இன்பம் அப்படின்னு நினைச்சோம்னா, பெரிய பங்களா வீடு, நம்ம ராணி மாதிரி இருக்கணும், இல்ல ஆண்களா இருந்தா ராஜா மாதிரி இருக்கணும், நமக்கு சேவகம் செய்ய நிறைய பேர் இருக்கணும், நான் நினைச்ச ட்ரெஸ்ஸ போடணும், நான் நினைச்ச சாப்பாடை சாப்பிடணும், நான் என்ன பண்ணாலும் நினைக்கணும், எனக்கு எல்லாமே இருக்கணும், எனக்கு அன்பு செய்யறதுக்கு தாங்குன்னு ஆள் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது இன்பமா துன்பமா? இன்பம் தானே. இன்பம் தானே. ஆமாவா இல்லையா? இன்பம் தானே. ஆனா சின்ன தம்பி படம் பாத்தீங்களா? சின்ன தம்பி படத்துல நம்ம குஷ்பு இருப்பாங்க. அவங்களுக்கு இதேதான். அவங்க வளர்ந்தது பெரிய மாளிகையில, அவங்க நினைச்ச ட்ரெஸ், சேவகம் செய்யறதுக்கு ஆளு, அதுக்கப்புறம் அன்பு செய்யறதுக்கு 4 அண்ணன், எல்லாமே இருந்தும் அந்த அம்மா எதை இன்பமா நினைப்பாங்க? ஒரு கோலம் சேத்துல நடக்கிறது, வாத்த குடிக்கிறது, அங்க ஓடுறது, இங்க இதைத்தான் அந்த அம்மாவுக்கு இன்பமா இருக்கு. இப்படித்தான் ஆன்மாக்கள் இருக்கின்றது. சிவபெருமான் அத்தனை மிகப்பெரிய செல்வங்கள் கொடுத்தாலும் கிடைக்காத பொருளையே நோங்கி இருப்பதினால இதுக்கு எப்பொழுதுமே என்னதான் பண்ணும்? துன்பமா. இன்பத்தையும் துன்பம், இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இந்த ஆன்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. எது இன்பம் எது துன்பம் தெரியாது. அப்படி தெரிஞ்சா தானே இது நீங்கி இருக்கு. நேரம் துன்பம் இதெல்லாம் துன்பம் நடந்தா நீங்கி இருக்குமே. இதுக்கு தெரியாது. அதனால ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ ஆன்மான்னு சொல்லிக்கலாம். நம்ம எல்லாம் நம்ம ஆன்மா கிட்ட சொல்லிக்கலாம். அப்பா உனக்கு இன்பமும் தெரியாது, ஒவ்வொன்னா உனக்கு டீச் பண்றதோட ஒன்னே ஒண்ணு நான் டீச் பண்ணிடுறேன். எது நடந்தாலும் சிவம் பார்த்துக்குவார்னு நம்பிக்கையோட உட்காரு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீ இன்ப துன்பத்தை பத்தி பெருசா படிச்சுக்க தேவையில்லை. அது இல்லாமா சுவாமி ஐயா, இப்ப நாங்க முன்ன இருந்தது நீங்க சொன்ன மாதிரிதான் இருந்தோம். இப்ப எல்லாம் இருவினை வகுப்புல இருக்கிறோங்க ஐயா. நம்ம வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் இறைவினை வகுப்புல இருக்கோம். நீங்க இன்பமும் துன்பமும் சமமாவே பாக்குறோம். அதனால இப்ப எங்களுக்கு ரொம்ப அது எடுத்துக்கிட்டோம். சிவன் பேர்ல நாங்க இப்பயே போட்டோம். இருவினை வகுப்புல இருக்கிறோம் நாங்க அடியார் எல்லாருமே. அடியன் செய்த தவம், அடியன் செய்த பெரும் தவம். எம்முடைய அடியவர் பெருமக்கள் அத்தனை பேரும், சிவனடியார்கள் அத்தனை பேரும் சிவத்தை முழுவதுமாக பற்றி போடா என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகுது, எங்க அப்பா இருக்கான் பாத்துக்குவான், அவன் என்ன பண்ண போறான், இந்த பிறவியில இருக்கிறவங்க தான் கூட இருக்காங்க, இந்த பிறவிதான் இவன் அப்பா, இவன் மகன், இவன் கணவன், இவன் வந்து நம்மளுக்கு அண்ணன் தம்பி, அதெல்லாம் அவங்கெல்லாம் பாத்துக்கலாம். எல்லா பிறவியும் கூட இருக்கிற எங்க அப்பன் கூட இருக்காண்டா பாத்துக்கலான்டான்னா, யாரு செத்தாலும் கவலை இல்லை, யாரு பொழைச்சாலும் கவலை இல்லை, உலகம் விடுஞ்சாலும் கவலை இல்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பாரதியார் வரிய சரியா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா
பூதம் 5 நிலையிற் கலங்கினும் மாதோர் பாகார் மலர்த்தால் மறப்பிலா. பூதம் 5 கலங்கினாலும் மாதோர் பாகனாகிய சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகின்றவர்களுக்கு ஒருபோதும் எந்த குறையும் இல்லை, எந்த மனக்கலக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் அது நம்ம அனுபவத்துல சிவானுபவத்துல நிக்கிறோம்னு அர்த்தம். கோயிலுக்கு வெளியில ஒரு மைக்க பிடிச்சு நில்லுங்க எல்லாரும். கோயிலுக்கு வெளியில மைக்க பிடிச்சு நில்லுங்க. இந்த சினிமா தியேட்டர்ல இருந்து வெளியே வரவங்க எல்லாம் பேட்டி எடுப்பாங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சா, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் பேட்டி எடுக்க. அந்த மாதிரி கோயிலுக்கு வெளியில வெளியே வரவங்கள நீங்க உள்ள போய் பாத்தீங்களே, சிவபெருமான் அவருக்கு நீங்க அவர் உங்களுக்கு அருள் செய்வான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்க கேளுங்க. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி கேளுங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்பிக்கை இல்லாம கோயிலுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. ஐயா நம்பிக்கை இல்லாம கோயிலுக்கு வரோம், நம்பிக்கையோட தான் வரேன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல. புவனேஸ்வரி அம்மா அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஜோசிகார் சொன்னாங்க, அதனால வந்து அருமை அருமை. சுபாஷினி அம்மா, ஏங்க ஜோசியக்காரரும் 3 நாளைக்கு வழக்கு போடணும்னு சொன்னாங்க, அது சிவன் கோயிலுக்கு போடணும், அதனால வந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்த அம்மா இப்ப திருவண்ணாமலை வந்து அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல தாங்க சாமி போயிட்டு இருக்கு. கிரிவலம் சுத்தினா எல்லா பாவமும் போயிருமாவா, இனி ஒரு பிறவியே இல்லைன்னு சொன்னாலே எல்லாம் போயிடுறாங்க சாமி. அதுதான் ட்ரெண்டிங். இப்ப எந்த யூடியூப்ல எல்லாத்துலயும் அதாங்க சாமி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்பாவை நினைச்சா அப்பாவோட திருவிளையாடல் பயங்கரமா இருக்கு. சில பேருங்க வந்து என்ன வேணுமோ அத வேண்டறதுக்காக போறாங்க. இது வேணும் அது வேணும் அப்படின்னு. நீங்க போய் கேட்டீங்கன்னா பாதி பதில் என்னவா இருக்கும்னா, அவன் போய் சாமி கொண்டு வந்திருப்பான், தெரியலங்க இருக்காருன்னு சொல்றாங்க. எப்படி வெளியில வந்து கேட்பாங்கல்ல, சாமி இருக்கா இல்லையாங்க அப்படின்னு கேட்டா, தெரியலங்க இருக்காருன்னு சொல்றாங்க, நானும் ஒரு 4 நாளா வந்துகிட்டு இருக்கேன், நான் ஒண்ணு வேண்டி இருக்கேன், அது நடந்துச்சுன்னா அவன் இருக்கான்னு அர்த்தம், நான் வேண்டது நடக்கல அப்படின்னா அவன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எனக்கு நான் கொஞ்ச நாள் கேட்டிருக்கேன், ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன், அது வந்திருக்கா. எல்லாரும் இந்த வரவு செலவு கணக்குல தான் போயிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ள. இந்த வரவு செலவு அவனுக்கு உள்ள சாமி இருக்கா இல்லையான்ற ஒரு ஊர்ஜிதமான எண்ணம் இல்ல. அப்படி என்ன இருந்திருந்தா செருப்ப பத்திரமா எடுத்துட்டு போய் அதுவும் இந்த எங்க ஊர்ல எல்லாம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போவோம், பயங்கர கூட்டமா இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் கூட வந்த நண்பர்கள், அதாவது என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு செருப்பை இதுல போட்டு வாங்கினா திரும்ப லேட் ஆகும், திரும்ப போய் டோக்கன் கொடுத்து அங்க பயங்கர கூட்டமாகும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செருப்பை இந்த கடைசியில கடாசிடுறது, ஒரு செருப்பை இன்னொரு செருப்பை அந்த கடைசியில கடாசிடுறது, ஒரு செருப்பு இந்த கடத்துல கடாசிட்டு இன்னொரு செருப்பு அந்த செருப்புல கடாசிட்டு கோயிலுக்குள்ள போயிடுறது. ஏன்னா உன் செருப்பையே செருப்பு 5 பிசாக்கு தேராத அந்த பிஞ்ச செருப்பையே காப்பாத்த மாட்டாரு சாமின்ற நினைப்புல நீ மாத்தி மாத்தி போட்டு அதுக்கு பயங்கர செக்யூரிட்டி போட்டு உள்ள போற நீ, எப்படி உன் வாழ்வினுடைய ஆதாரத்துக்கு சிவபெருமான் வந்து உனக்கு செய்வாரு, அல்லது நீ கும்பிடுற கடவுள் வந்து உன்னை காப்பாத்துவாருன்ற நம்பிக்கையில நீ போற? ஐயா அடியானுக்கு அதேதான் ஐயா வேலை. கோயிலுக்கு போவான் தூரம் அதே தான் தொலைச்சிட்டு வருவான். வெளியே தலைக்கட்டினா இல்லையா அதை தொலைச்சிடுவான். அது போகும்போது விட்டுட்டுப்பான், வரும்போது பார்த்தா இருக்காது. எத்தனையோ அது மாதிரியே போயிடும். அதுக்காக செருப்பை போட்டுன்னு போறதுல கோயிலுக்கு. இப்போ சிறப்பு. இது என்னன்னா, பிச்சு போட்டான்ல என் ஃப்ரெண்டு, இந்த பக்கம் ஒரு செருப்பு அந்த பக்கம் ஒரு செருப்புன்னு போட்டான்ல, வந்து பார்த்தா அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இங்க இருக்க ஒரு செருப்பை அங்க இருக்க செருப்பை எடுத்து போயிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி செருப்பு இருக்காது. என்ன டெக்னிக் பண்ணாலும் அந்த செருப்பு எடுத்துட்டு போயிடறாங்கடா அப்படின்ற மாதிரி. என்ன விஷயம், இது நகைச்சுவையா இருந்தாலும் இதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு பெருமான் மேல அவ்வளவு பெரிய பற்று இல்லை. பற்று இருந்திருந்தா நம்ம செய்ய மாட்டோம். பூட்டை போட்டு புடிச்சு தொங்கி பாக்குறோம், 4 தடவை தொங்கி பாக்குறோம், கீழே போய் இறங்கி ஒரு தடவை தொங்கி பாக்குறோம், அப்புறம் போய் கீழே போய் இறங்கி வீட்டுல போய். சில பேருக்கு எல்லாம் ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்ப எல்லாம் வந்து பூட்டை தொங்கி பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வியாதி இருக்கு சில பேருக்கு. பூட்டு கரெக்டா இருக்கா இல்லையான்றத தொங்கி பார்த்துக்கிட்டே இருக்கிற வியாதி நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்ப என் வீட்டை பூட்டிட்டு போக கூடாதா அப்படின்னு நினைக்கிறேன்னா, பூட்டு போடாம போனோம், நான் எல்லாம் திறந்து வச்சிருக்கணும், இதானே நீ ஆசைப்படுறேன். அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்செக்யூரிட்டி ஆழமா ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலா டிஸ்ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்குன்றப்போ அந்த அந்த எல்லாத்தையும் நம்புகின்ற தன்மை, ஐயோ நான் வச்ச பொருள் போயிடுமே, பொருள் தானே. அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், அப்ப நீ உன் வீட்டை பூட்டாம தான் போற டெய்லி, அப்படிதானே? நீ எல்லாம் கேட்கிற கேள்வி எனக்கு தெரிஞ்சிச்சு.
அப்ப டெய்லி உன் வீட்டை பூட்டாம தான் நீ ஆபீஸ்க்கு போற அப்படிதானே சொல்ல வர? இல்ல பூட்டிட்டு, அதாவது பூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் என் வீட்டை பூட்டை உடைச்சு யாராவது உள்ள போய் எடுத்துட்டு வரான்ற பயம் எனக்கு இல்லை, அந்த பயம் இல்லை. அப்போ நம்ம ஒரு செக்யூரிட்டி பண்றோம், ஆனா மனிதனுக்கே உரிய விஷயம் இருக்கு. ஆனா மனிதனுக்குள்ளேயே தொடர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிற எண்ணம் நமக்கு இல்லை, அவ்வளவுதான். பாவம் இல்லாத எடுத்துட்டு போனா நான் வண்டியை நிறுத்திட்டு போவேன், கண்ட இடத்துல வண்டியை எடுத்துட்டு போவேன். சென்னையில எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வண்டி இங்க எடுத்துட்டு போய் யாராவது எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணுவேன்? நான் சொல்லுவேன், இந்த வண்டியை போய் ஒருத்தர் எடுத்துட்டு போறான்னா, இந்த வண்டியை போய் எடுத்துட்டு போய் அவன் பிழைக்கிறான்னா பாவம் பழிச்சிட்டு போறான், விடுப்பா பாவம், இந்த வண்டி எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி இல்ல நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்க. சரி ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவம் நம்மை காக்கும் என்ற மிகப்பெரிய ஆணித்தரமான எண்ணம் இந்த ஆன்மாவுக்கு வந்தாலே ஒழிய சிவானுபவம் பெறுதல் என்பது நிகழாது. சிவானுபவம் என்பது இன்ப துன்பங்களை கடந்து நிற்கின்ற நிலை. அந்த நிலை சிவத்துக்கே உரியது. அந்த சிவத்துக்கே உரிய நிலை இந்த ஆன்மாவுக்கு வரணும் அப்படின்னா சிவம் நம்மை காக்கும் என்ற எண்ணம் சிறப்பா இருக்கணும். திருவாசை சிந்தனை வந்ததுக்கு அப்புறமும் சாமி இருக்கா இல்லையா, சிவம் இருக்காரா இல்லையா, ஒருவேளை நம்ம ஏன் சாய்பாபாவை கும்பிடக்கூடாது, ஏன் நம்ம விஜயகாந்த் கும்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு என்றுமே சிவானுபவம் கிடைக்கும். ஆனா மதிலாமா சொன்னது போல 3.5 ஆண்டுகளாக 323 321 எனக்கு எத்தனாவது அமர்வு மன்னிக்கணும், அமர்வு எத்தனை சாமி? 324 அமர்வுகளாக தொடர்ந்து அடியவர் பெருமக்கள் 324 அமர்வா தொடர்ந்து இருந்து கேட்டு, தன்னுடைய வாழ்வுல எனக்கு இன்ப துன்பங்கள்ல ஒரு பெரிய நாட்டம் இல்ல, உலகவியல்ல ஒரு பெரிய நாட்டம் இல்ல, எல்லாம் என்னை சிவம் காக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கை எனக்குள்ள வந்திருக்கு. அதனால நான் இப்போ எந்த மாறுதலுக்கு இல்லாம சமமா இருக்கேன்னு சொல்லுகின்ற உங்களுடைய கருத்து தான் அடியனுடைய மிகப்பெரிய தவம். அந்த அனுபவம் தான் சிவானுபவம். அந்த சிவானுபவத்துல அதீதமா நின்னார் யாரு? நம்முடைய மணிவாசக பெருமாள் அந்த சிவானுபவத்துல அதீதமா நின்னார். நம்ம சிவானுபவம் இப்போ இன்னும் அது அதிகமா என்ன பண்ணாரு? திருப்பெருந்துறையிலே பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக சென்ற மாணிக்க வாசகர் குருநாதருடைய தீக்கை பெற்று திரும்பவும் வெளியில பாண்டியம்பதியில அவருக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் இருந்துச்சு. அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிக்கிறேங்கம்மா. ஐயா சொன்னார் இல்லையா, அந்த நம்பிக்கைன்ற பேர்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா. நம்ம வட இந்தியா பகுதியில சனி சிங்கனாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சனீஸ்வரன் கோயில் தான் இருக்கு. அந்த ஊர்ல மட்டும் வீட்டு வாசல் படி கதவே கிடையாது. கதவு இல்லாமலே ஒரு ஸ்கிரீன் மட்டும் தொங்க விட்டு இரவு பூரா தூங்குவாங்க. என்ன காரணம்னா அந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை, யாரா திருடன் அந்த வீட்டுக்குள்ள பூந்தா அந்த எல்லையை கூட தாண்ட மாட்டாரா, இறந்து போயிடுவாராம். அந்த மாதிரி நம்பிக்கையா அந்த ஊர் மக்களை இன்று வரைக்கும் வாசல் படி நிலை கதவே கிடையாது. கதவு இல்லாமலே எந்த நேரமும் திறந்து வச்சேதான் தூங்குவாங்களாம். அந்த மாதிரி இறைவன் மேல நம்பிக்கையா கொண்ட ஊர் இன்னமும் இருக்கின்றது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். சிவாயன் ஐயா வந்துட்டாரு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இங்க இன்னைக்குதான் ரம்ஜான். நமக்கு நம்ம ஊர்ல நமக்கு நாளைக்கு தானே ரம்ஜான், இங்க இன்னைக்குதான் ரம்ஜான். இன்னைக்குதாங்க ஐயா. இங்க இல்லையே நம்ம ஊர்ல 3ஆம் பிறை தெரிஞ்சிடுச்சான், அதனால நேத்தே தெரிஞ்சிடுச்சான் பிறை. அதனால இன்னைக்குதான் கொண்டாடுறாங்க. அதனால இங்கதான் இன்னைக்கு. அதனால அடியனுடைய அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க அவங்க அந்த அதனால இன்னைக்கு அவங்க குழந்தையோட வந்துட்டு அவங்க ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே மீட்டிங் இருக்குன்னு சொன்னால அப்படியே கிளம்பிட்டாங்க. நல்லது. அதுதான் இப்ப என்னன்னா, சிவம் நம்மை காக்கும் அப்படிங்கிற அந்த நினைப்பு நமக்குள்ள ஆணித்தரமா இருக்கிறப்போ நமக்கு எந்த
இன்ப துன்ப நிகழ்வு நிகழாம நம்முடைய வாழ்வானது மிகச்சிறிய நிலையில இருக்கும். மணிவாசக பெருமான் என்ன பண்ணாரு, திருப்பெருந்துறைக்குள்ள போயிட்டு சிவபெருமானுடைய தீக்கை, குருநாதராக சிவபெருமானுடைய தீக்கையை பெற்றுட்டு அப்படியே வெளியில வந்து தனக்கு அவருக்கு என்ன இருந்தது, ஒரே ஒரு வேலை இருந்தது. என்ன பாக்கி, தான் மேல ஒரு பழி இருந்துச்சு. இவன் காசை கொண்டுட்டு ஓடிட்டான் அப்படின்ற பழி. அந்த பழியை தீர்ப்பதற்காக போனாரு. பரியை நரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டு எல்லா விதமான திருவிளையாடல்களையும் செய்து மணிவாசக பெருமான் மீது உள்ள பழியை தீர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, பாண்டிய நாட்டினுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஓடும் செம்பொருளும், அது கரெக்டா சொல்லுங்க அடியார்கள், ஓடும் கவுந்தியுமே உறவென்றித்து. ஆஹா, ஓடும் கவந்தியும் உறவென்றே உள்கொசிந்து தேடும் பொருள் சிவன் கடலே என தெளிந்து அப்படின்னு நம்மளுடைய சாமி கையில ஒரு திருவோடும் ஒரு கோவணமும் மட்டும்தான் கட்டிட்டு வராங்க. அதுதான் முழு துறவு. அதுக்கப்புறம் அவருக்கு எண்ணம் இல்லை. நம்மளா இருந்தா என்ன பண்றோம், சாமி கிட்ட போய் இந்த முழு சரணாகதி என்பது தன்னுடைய வாழ்வியல், எனக்கு எதுவுமே வேணான்ற நிலைக்கு போறதா முழு சரணாகதி. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், சாமி குரூப் 4 எழுதிருக்கேன், எப்படியாச்சா சாமி இது எப்படியாச்சும் இந்த ஃபாரின் ட்ரிப்பு, இதைத்தான் நம்ம அப்ளிகேஷனா போட்டுட்டு இருக்கோமே தவிர, அவன் வேண்டும், சிவம் நீ வேண்டும், நீ இருக்கிறனா எனக்கு எதுவும் தேவையில்லைன்ற ஒரு காதலி, ஒரு பெண் பாத்தீங்கன்னா ஒரு ஆடவனை அவருக்கு காதல் பண்ணிட்டா அப்படின்னா, அந்த அம்மா பாத்தீங்கன்னா அரண்மனையில வாழும், தினமும் அப்படி சாப்பிடும். இவன் பாத்தீங்கன்னா குடிசையில வாழ்வான், சாப்பாடுக்கே வழி இல்லாம இருப்பான். ஆனா இவனை காதலித்த ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணிடும் அந்த அம்மா, அரண்மனையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்பா நீ தான் வேணும், உன் கூட நான் வாழ்றேன், கூலோ கஞ்சியோ என்னமோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முறை ஆன் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காதலி வருவது போல சிவபெருமான் என்ன பண்றானா, சிவபெருமான் தன்னுடைய கைலாயத்தை விட்டு, தான் ஆளுகின்ற 224 புவனங்களையும் விட்டு, இந்த ஆன்மாவின் மீது கொண்ட ஒரே கருணையினால விண் பழித்து மண் புகுகின்றான் பெருமான். எப்படி அந்த காதலி ஒருவனை காதலித்த உடனே தன்னுடைய வாழ்வினுடைய சுகபோகங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவ எப்படி அவன் கூட வாழணும்னு வந்துடுறாளோ, அது போல சிவபெருமான் நம்ம கூட வந்துட்டான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவ அருமை தெரியாம, அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டு வந்தால, அவ அருமை தெரியாம அவளை கீழ்த்தரமா நடத்தி அவளை மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி நாம என்ன பண்றோம், நாம என்னமோ ராஜா மாதிரி, நாம என்னமோ பெரியாள் மாதிரி நமக்காக வந்த சிவத்தை மறந்து அவனை தவிர உலகத்தை எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறோம். நினைச்சு பாருங்க, அவன் நம்ம கிட்ட வரணும்னு ஏதாச்சும் இருக்கா? அவ்வளோ பெரிய அவன். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டா யான் இதற்கு இளன்வோர் கைமாறே, மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, இப்படிப்பட்ட உடல் கூட்டுல வெறும் மலப்பாண்டம் என்று சொல்லுகின்ற உடல் கூட்டுல சுவாமி இந்த தோலை மட்டும் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, தோல் மட்டும் சப்போஸ் அவன் இறைவன் படைக்கல, அசியம் பண்ணிக்கோங்க, தோல் மட்டும் நமக்கு கிடையாது, தோல் இல்ல, உள்ளுக்குள்ள நரம்பு ஓடுறது எல்லாமே தெரியுது, எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், தோல் மட்டும் படைக்கல. கன்றாவியா இருக்கும். முதல்ல எந்த பொருள் மேலையாவது நமக்கு அன்பு வருமா? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த தோல் மேல போத்திருக்கிற இந்த போர்வை மட்டும் இல்லாட்டி இத கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. நம்ம எதெல்லாம் பெருசு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு போர்வை பொத்திருக்காரு சாமி. அந்த போர்வை விளக்கிட்டோம்னா அதை நம்ம கண்ணை கொண்டு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பொருள் மேலதான் நம்ம இப்ப நாட்டம் வச்சிருக்கோம். ஆனா சிவம் என்ற பொருள் அருள் வடிவாகி எல்லாத்தையும் கடந்து நமக்குள்ள வர்றப்போ அவனை வேணும், நீதான் முழு முதற் சரணாகதின்னு செய்தது பேர் தான் அனுபவாதீதம். அவர் செஞ்சதெல்லாம் அனுபவாதீதம். யாரு? மணிவாசகரா இருக்கட்டும், நால்வர் பெருமக்களா இருக்கட்டும், 27 திருமுறை ஆசிரியர்களா இருக்கட்டும், அருளாளர்களா இருக்கட்டும், எல்லாரும் அவங்க செஞ்சதெல்லாம் அனுபவாதீதம். எல்லாரும் அவுத்து போட்டு ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு போயிட்டாங்க. முடியுமா? நம்மளால முடியுமான்னு கேட்கிறேன். தேவையில்லைன்றாங்க. தேவையில்லை. அப்படி துறவு நிலையில நீ இறைவன் வழிபாடு செய்யணும். நீ உன் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டே இறைவன் வழிபாடு செய்யலாம்னு சொல்லுவாங்க. அதுவும் சொல்றாங்க. ஆனா அனுபவ தீதம் என்பது என்னன்னா,
ஒரு செகண்ட் கூட ஒன்ன மிஸ் பண்ணாம சிவ அனுபவத்துல இருக்கிறது அனுபவ அதீதம். நாம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, சிவத்தை ஒரு 30% வச்சுக்கிறோம், ரிமைனிங் 70% நம்மளோட குடும்ப லைஃப், நம்ம லைஃப் சொல்லி போய்க்கிறோம். அந்த விஷயத்துக்கு பேரு அனுபவம். சில பேர் இந்த சிவ அனுபவத்துக்குள்ளேயே வராம இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, புதிய அடியார்கள். அவர்கள் எல்லாத்தையும் அடியன் தீர்க்கரம் கூப்பி வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் வந்தது. சிவானுபவத்துக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவசிவம். ஆக இந்த அனுபவ அதீதம்னு என்னன்னு புரிஞ்சிருச்சா? அனுபவ அதீதம்னா என்னன்னா, மணிவாசகர் பெருமானோ, தாயுமான சுவாமிகளும், நம்முடைய அப்பர் சுவாமிகளும், நம்மளுடைய ஞான சம்பந்தரும், நம்மளுடைய நம்பி ஆரூரரும், 27 திருப்புரை ஆசிரியர்களும் அவர்கள் செய்தது எல்லாம் என்னது? அனுபவ அதீதம். அவனை தவிர வேற பொருள் வேணாம்னு நினைச்சது. ஆனா நாம பெற்றுக்கிறது சிவானுபவம் தான். ஆனா என்ன, அது அனுபவத்துக்குள்ளே. அப்ப அந்த அனுபவ தீதத்தை அவர் உரைக்கிறார். யாரு? இப்படி எல்லாம் அனுபவம் இருக்குப்பா அப்படிலாம் சொன்னாதானே தெரியும். இப்படி அனுபவம் இருக்குன்னு சொன்னாதானே அதை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் ஒரு அனுபவ தீதத்தை உரைக்கிறாரு. அந்த உரைக்கிறதுக்கு பேர் தான் பூவார் சென்னி மன்னன்யம். இந்த பாடலை பாடலாம் அடியவர்கள். இனிமே யாரு பேரையும் நான் சொல்ல மாட்டேன். பாடலை பாடலான்னு சொன்ன உடனே யார் வச்சிருக்கீங்களோ அவங்க நீங்க பாடலாம். சோ வாய்ப்பு பாடலாம் அடியார்கள். யாத்திரை 10 45வது பதிகம் முதல் பாடல். பூவார் சென்னி மன்னன்யம். பாடு. திருச்சிற்றம்பலம். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை போவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன்பாய் ஆர்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கழல் புகவே போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கழல் புகவே. திருச்சிற்றம்பலம். ஆக 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 கரைந்து விட்டேன் சாமி, கரைந்து விட்டேன். ஜானகி அம்மா அருமை அருமை. தனால் அம்மா கரம் ஏத்திருக்காங்க சுவாமி. கேக்கல போட்டிருந்தேன், அதான் கேட்கல. சிவாயி எடுத்து இப்ப கேக்குதா சாமி? தெளிவா கேக்குது. பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருகும் மெல்ல கருணையினார் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் கான் வந்தது கான் பொய் வீட்டுடையான்கள் புகவே உடையான்கள் புகவே. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. ஆக எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு. லோகனையா அந்த வரியை போட்டுருங்க. புதிதா வந்த அடியவர்கள் அந்த வரியை பார்த்துக்கிட்டோம். நம்ம இதுல சாட் பாக்ஸ் அந்த வரி போட்டுருங்க. அடியாரும் முயற்சி செய்யறேன். உங்க எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த பாட்டை இப்படி பாடலாம். நீங்க பாடுறது அம்மா உங்களுக்கு பாட தெரியாது ஐயா, உங்களுக்கு பாட தெரியாது. எல்லா பாட்டும் சூப்பரா பாடுறீங்க. பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கழல் புகவே போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கழல் புகவே. ஆடும்போதே தித்திக்குது, ஆடும்போதே தித்திக்கு. எவ்வளவு அருமையா அவங்க வந்து வரிகள் எல்லாம். எனக்கு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் ரொம்ப தெளிவா இதுக்கு என்ன பாட்டுக்கு என்ன வரி, இதுல என்ன ராகத்தை பாடுறதெல்லாம் தெரியாது. நீங்க வாங்குறதா வாங்கி பாடுறேன்.
இப்போ அந்த பூவார் சென்னி மன்னனுக்கு நம்ம பார்த்தாச்சு, என்ன விளக்கம் பார்த்துட்டோம். இறைவனுடைய திருமுடி ஆகிய பூவு, அவனுடைய திருமுடி பூ போன்றது. அந்த திருமுடியில என்ன பூக்கள்லாம் இருக்குன்னா, அந்த அது வந்து எருக்களம்பூ இருக்கு, வெள்ளருக்கு இருக்கு, ஊமத்தம்பூ இருக்கு, சொன்றை மலர் இருக்கு. அது மாதிரி நிறைய மலர்களை பெருமான் தலையிலே சூடி இருக்கின்றான். அவன் பூவார் சென்னி மன்னன். எம் புயங்க பெருமான், புயங்கன் என்றால் நாகங்களை ஆபரணமாக உடையவன் சிவபெருமான். நாகங்கள்லாம் அவன் போட்டுக்க நாகங்கள் எப்படிப்பட்ட நாகங்கள்? அது என்ன நாகம் சாமி? சாமியை உடம்புல பொறுத்துக்கானே, கையில கங்கணத்துல ஒரு நாகம், தலையில ஒரு நாகம், கழுத்துல ஒரு நாகம், காலில் ஒரு நாகம் கட்டியிருக்கானே. அந்த நாகத்துடைய சிறப்பு பகை மறந்த நாகங்கள். அந்த நாகம் எல்லாம் பகை மறந்தது. சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய நாகம் பகை மறந்ததுன்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய நாகம் பகை மறந்ததுன்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிச்சீங்க அது பகை மறந்ததுன்னு? எப்படி கண்டுபிடிச்சீங்க எல்லாரும்? என்னாச்சு? ஏதோ ஆனந்த் சொல்லிட்டான்ப்பா. பிறை நிலவும் நாகமும் ஒன்னா இருக்கு. சொக்கநாதா எவ்வளவு அருமை, அருமையான ஆன்சர். நாகத்துக்கும் நிலவுக்கும் பகை உண்டு. நாகத்துக்கும் நிலவுக்கும் பகை உண்டு. நாகம் நிலவை முழுங்கும். என்னடா இது சயின்ஸ், இதெல்லாம் உண்மையாடா? இதெல்லாம் வந்து சும்மா ஹம்பக் இதை போய் சொல்லிட்டு இருக்கேன்னா, முதல்ல 9 கிரகம்னு சொன்னாங்க, இப்ப எத்தனை கிரகம் சொல்றாங்க? 9 கிரகம் இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப எத்தனை கிரகம் தான் இருக்குன்றாங்க? சூரிய குடும்பத்துல எத்தனை கிரகம் இருக்குன்றாங்க? 7 கிரகம் தான். 7 கிரகம் தான் இருக்காங்க. 2 கிரகம் இல்ல. நமக்கும் 7 கிரகம் தான் இருக்கு. 2 கிரகம் என்ன கிரகம்? நிழல் கிரகம்னு சொல்றோம். 2 கிரகம் வந்து நிழல் கிரகம். எது? ராகு கேது என்ற நிழல் கிரகம். அது இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கேக்குறான், வெளிநாட்டுக்காரன் கேக்குறான், ஏப்பா இந்த ஜாதகத்தை பார்த்து அவனை கணிக்கிறியே, அவனுக்கு இத்தனை பிள்ளை இருக்கு, இத்தனை அம்மா இருக்கு, இத்தனை அம்மா இருக்குன்ற ஒரு அம்மா தான் இருக்க முடியும், இத்தனை புள்ள இருக்கு, இத்தனை இடம் இருக்கு, இவ்வளவு வாங்கலாம் அது வாங்கலாம்னு கணிக்க முடியுது. இது எப்படி நீ சொல்ற? இந்த காலத்துல இப்படி அப்படி சொல்ற, இதை எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டுடுறவங்களுக்கு இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்னு எடுத்து, இவருக்கு இவர் தான் பிள்ளை, இவருக்கு இவர் தான் அப்பா, இவருக்கு இந்த வயசுல இந்த வியாதி வரும், இந்த வயசுல இந்த வியாதி வராது, இதெல்லாம் கணிச்சு சொல்லுகின்ற டிஎன்ஏ டெஸ்ட்ல சொன்னா அதை நம்புறோம், அதை செய்யறோம். ஆனா இதையே அவங்க டிஎன்ஏ வேற ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. எங்க? நம்மளுடைய அருளாளர்கள், நம்மளுடைய அறிவியல் வேற ஃபார்ம்ல வச்சு சொன்னா அதை நம்ம ஹம்பக்குன்றோம். இந்த சந்திர கிரகணம் விழுவது என்பது பாம்பு சந்திர கிரகணம், சந்திரன் முழுவதும் ரத்த சிவப்பாக மாறுள்ள அந்த நிகழ்வு என்ன சொல்லுவோம்னா, ராகுவானது அந்த சந்திரனை விழுங்குகின்றது என்று சொல்லுவோம். அப்ப அந்த அப்ப நாகத்துக்கும் பாம்புக்கும் பகை. முட்டையை பார்த்தா பாம்பு முழுங்கும், அது மாதிரி இந்த பாம்பு என்ன பண்ணுது? இந்த இந்த சந்திரனை பாம்பு முழுங்கும். ஆக்சுவலி நிழல் தான் விழுகுது. நிழல் என்பது பாம்பு மாதிரி இருக்கிறனால நம்முடைய அடியவர் பெருமக்கள் அதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ சந்திரனுக்கும் பாம்புக்கும் பகை இருக்கு. ஆனா சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய பாம்பு அந்த சந்திரனை சாப்பிடாம இருக்கிறதுல இருந்து தெரிஞ்சுக்குது இந்த பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை இல்லைன்னு. ஆக யாருக்கெல்லாம் பகை இல்லையோ அவர்களை பெருமான் தானே சூடிக்கொள்கின்றான். பகை உணர்வு இல்லாத ஆன்மாக்கள் சிவபெருமான் சூடுகின்ற ஒரு ஆபரணமாக விளங்குகின்றது. யாத்திரை பத்தினுடைய பேசிக்கான குவாலிட்டி என்ன? இந்த டோட்டல் யாத்திரை பத்து பேசிக்கான குவாலிட்டி, நாம பகை மறந்து இருக்க வேண்டும். அவ்வளவுதான், நமக்கு பகை இருக்கக்கூடாது. அடுத்தது புயங்க பெருமான் எப்படிப்பட்டவன்? எல்லாத்தையும் பகை மறந்த பொருள்களை எல்லாம் தன்னுடைய உடம்புல சூடிக்கொள்ளுகின்ற பெருமான். சிறியோமைனா நானு நம்ம மணிவாசகர் சொல்றார், சிறியோமை, சிறியோனாகிய என்னை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய். என்ன எப்படி பண்ண இருக்க? ஓவாது உள்ளம், என்னுடைய உள்ளத்துல எப்படி இருக்க? கலந்து உணர்வாய். என்னுடைய உள்ளத்துல பெருமான் கலந்து இருக்கான். எப்படி இருக்கான்? உணர்வாய் கலந்து இருக்கான். இந்த ஒரு செய்தி சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு 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 2 minutes எல்லாரும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருந்தா நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். உங்க அட்டென்ஷன் எனக்கு தேவைப்படுது. 2 நிமிஷம். சிவபெருமான் கலந்து நிற்கின்றான் உள்ளத்தோடு. எப்படி கலந்து நிற்கின்றான் சிவபெருமான் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். சிவபெருமான் எப்படி கலந்து நிற்கின்றான் அப்படின்னா, சிவபெருமான் 3 விதமாக ஆன்மாக்குள்ள கலந்து நிற்கின்றான். சிவபெருமான் 3 விதமாக இந்த ஆன்மாக்குள்ள கலந்து நிற்கிறான். முக்கியமான செய்தி, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செய்தி, கண்டிப்பா அதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா இப்படி சொன்னா தான் கொஞ்சம் அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும், வேற ஒண்ணும் இல்லை. அதுவும் உண்மைதான். ஆனா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் சிவபுராணத்துல சொன்ன வரிகள், ஒரு வரிகள் சிவபுராணம் எல்லாத்துக்கும் அத்துப்படி, நம்ம எல்லாத்துக்கும் சிவபுராணம் அத்துப்படி. என்ன அப்படின்னா,
கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிவனடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. எவ்வளவு அழகான இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று அப்படின்னு சிவபெருமான சொல்லுவோம். சிவபெருமான் எப்படி இருக்கான்னா, கறந்தபால், கண்ணல் என்றால் இனிப்பு, சக்கரை. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல இருக்கானா. 3 விதமா சொல்றாங்க சிவபெருமான். இதுக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தவங்க சும்மா இது சொல்லலாம். பால்ல இருந்து நெய் எடுக்கிறோம் இல்லைங்களே, அது மறைஞ்சு இருக்குது. பாலில எப்படி நெய் மறைஞ்சு இருக்குதோ அது மாதிரி சிவபெருமான் நம்ம எண்ணத்துல கலந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அருமை அருமை. கலாவதி அம்மா எங்கேயும் போயிட்டீங்க. அம்மா நிறைய சொற்கொள்வி கேட்கிறாங்க, அதனால அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ சிவபெருமான் கலந்து நிக்கல. நல்லா கவனிங்க, முக்கியமா கவனிங்க, முக்கியமான செய்தி. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. அடியவர்கள்ல மூணு கேட்டகரி இருக்கு. சிவனடியார்ல 3 கேட்டகரி இருக்கு. கறந்த பால் மாதிரி சில பேர், கண்ணல் மாதிரி சில பேர், நெய் கலந்தார் போல சில பேர். நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தைக்கு நம்ம கலந்துணர்வாய்க்கு அந்த அப்ப சொல்லி முடிச்சுட்டேன். இன்றைய பதிவு இன்னைக்கு முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். கலந்துணர்வாய் வரைக்கும் வந்துட்டோம். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலன்னா நார்மல் என்ன சொல்லுவாங்கன்னா, கறந்த பால்ல சர்க்கரையும் நெய்யும் கலந்த மாதிரி எவ்வளவு தித்திப்பு இருக்குதோ அது போல சிவபெருமான் கலந்து நிக்கிறாருன்னு ஒரு கூற்று அப்படி சொல்றாங்க. இதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அடியார்கள் எப்படி இருக்காங்கன்னா, கறந்த பால் கண்ணல் நெய் கலந்தார் போல. சிவனடியார்களை அப்பட்டமாக தெரிந்து கொள்ள முடியாது. சிவனடியார்களை அப்பட்டமாக தெரிந்து கொள்ள முடியாது. கறந்த பால் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். கறந்த பால்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன கறந்த பால்ல ஒண்ணு இருக்கு. என்ன? கலப்படம் இருக்காது. கலப்படம் இருக்காது. சரி, கறந்த பால்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, கலாவதி அம்மா அருமை அருமை. கறந்த பால்ல ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, ஒரு மெல்லிச சூடு இருக்கும். அப்பதான் லேசா காய்ச்சின மாதிரி ஒரு சூடு அதுக்குள்ள இருக்கும். அந்த சூடு எப்படி தெரியும்? பார்த்தா தெரியுமா? என்ன பண்ணணும்? உணர்ந்தாதான் தெரியும். வெளியில தொட்டு பார்க்கணும். பாத்திரத்தை தொட்டு பார்த்தாதான் தெரியும் அந்த சூடு. நீங்க கண்ணை வச்சு எட்டி பாத்தீங்கன்னா கறந்த பால்ல உள்ள சூடு உங்களுக்கு தெரியும். கண்ணால பார்க்க முடியுமா? பாத்திரத்தை தொட்டு தெரியும். அது போல சிவனடியார்கள் சில பேருடைய அந்த கேரக்டரை பார்த்தா அவங்க சிவனடியார்னு தெரிஞ்சுக்கலாம். அது பேரு கறந்த பால். பாத்திரத்தை தொட்டு பாக்குறதுன்றது கேரக்டரை டச் பண்றது. அவங்க கேரக்டரை வச்சு இவங்க சிவனடியார்னு சொல்லலாம். நெத்தியில திருநீர் பூசி கழுத்துல உத்தராட்சம் போட்டு மாலையா போட்டு உலகத்துல இல்ல எல்லா அழிச்சாட்டையும் பண்ணா அது சிவனடியாரா? இல்ல. பார்த்தாலே தெரியும். அவர்களுடைய கேரக்டரை போய் பழகி தெரிஞ்சுக்குவாங்க. பழகினதுக்கு அப்புறம் தான் சீச்சி இவெல்லாம் ஒரு சிவனடியாரா, இவர் தாங்க சிவனடியார், என்னமா இருக்காங்க பாருங்களேன். அடியன் எங்க ஊருக்கு வர்றப்போ, இது ஒரு செய்தி, ஊருக்கு வர்றப்போ நாங்க திருவேற்காடுல மீட் பண்ணோம். நம்ம அம்மா காஞ்சனா அம்மா, முருகன் ஐயா மற்றும் சில அடியோர் பெருமக்கள் எல்லாம் திருவேற்காடு வந்திருந்தாங்க. அடியன் நாங்க போய் மீட் பண்ணோம். வழக்கம் போல நம்ம தான் மீட் பண்ண என்ன பண்ணுவோம் தெரியுமே, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நாம எல்லாம் கலந்து சேர்ந்துக்கிட்டா என்ன மாதிரி இருப்போம். அது ஒரு தனி உலகமாவே தெரியும். நாங்க இப்படி அளவலாவிக் கொள்வதையும், திருநீர் வழங்குவதையும், திருவடி வீழ்ந்து வணங்குறதையும், அன்பாக நின்று பேசுவதையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில பேர் வந்துட்டாங்க. அங்க இருந்து வந்துட்டு, ஐயா நாங்க இந்த மாதிரி ஒரு திருக்கூட்டத்துல இருக்கோம், நீங்க உங்களை பார்த்தா சிவனடியார் மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தா சிவனடியார் திருக்கூட்டம் மாதிரி தெரியுது, எங்களுக்கும் திருநீர் கொடுங்களேன், எங்களோடையும் கலந்து கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. அப்புறம் இன்னொரு 4-5 பேர் வந்தாங்க. வந்துட்டு அந்த அம்மா கூட ஒரு 25 பேர் வந்திருக்காங்க. யார் கூட? ஒரு அம்மா கூட 25 பேர். அந்த 25 பேரையும் கூட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஐயா நீங்க திருநீர் எடுங்க, எல்லாருக்கும் நீங்க அன்பு செலுத்துங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. அந்த கோவில்ல அப்படி ஒரு நிகழ்வே நிகழ்ந்தது இல்லை போல. எம்பெருமான் திருவேற்காடு இருக்கக்கூடிய கோவில்ல இப்படி எல்லாரும் ஆச்சரியம் அப்படியே தெரியும் பாக்குறாங்க. என்னன்னா, கறந்த பால் அப்படின்னா அந்த கேரக்டரை டச் பண்ணா தெரியும் அவங்க யாரு, சிவனடியாரா இல்லையா. தோற்றத்துல எல்லாரும் பால் வெள்ள வெள்ளையான திருநீர் அணிஞ்சு நெத்தியில அங்க போட்டுக்கிட்டு அப்படியே சங்கு ஊதிக்கிட்டு அப்படியே கைலாய வாத்தி அடிச்சு சும்மா தூள் கிளப்பிட்டு வருவான்.
ஆனா அந்த பாத்திரத்தை டச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை அம்மா பத்மாமா சுவாமி பத்மாமா அம்மா கேட்கல. சரி, வாய்ப்பு இருக்கிறப்ப பேசுங்க சுவாமி, நீங்க பேசுங்க. கொஞ்சம் மைக்க கரெக்ட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். கண்டிப்பா காத்திருக்கிறேன். அப்போ கறந்த பால் என்பது பாத்திரத்தை டச் பண்ணா மட்டும்தான் அந்த சூடு தெரியும். அப்படி இருப்பவர்கள் சிவனடியார்கள் சில பேர். இன்னொன்னு கண்ணலோடு. கண்ணல்ல என்ன? இனிப்பு. தித்திப்பு, இனிப்பு, சர்க்கரை. சர்க்கரையை தொட்டு பார்த்தா தெரியுமா? சுவைத்து பார்த்தால்தான் தெரியுங்க. கண்ணல் இருக்குல்ல, அது பாத்திரத்துல போட்டு கண்ணல. பத்மாமா சுவாமி, நானும் திருவேற்காடு வந்திருந்தேன். நீங்க வந்திருந்தீங்களா சுவாமி? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. நானும் வந்திருந்தேன், அந்த அடியார்கள் எல்லாம் பார்த்தேன், வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆமா அம்மா, இப்ப ஞாபகம் வந்துருச்சுங்க சாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க எல்லாம் வந்தவங்க ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க போன் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி, ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாது, அவர்களாக வந்து அவங்களுக்கு புடிச்சு சிவனடியார். ஆனா அவங்க பாத்திரத்தை அறியறாங்க. அந்த பாத்திரத்தை சொல்லி வந்திருந்தாங்க ஐயா. லதா அம்மா வந்திருந்தாங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவாயனம் சிவாயனம். ஆக அப்போ இந்த கறந்த பால் அப்படின்றப்போ அடியார்களுடைய பாத்திரத்தை டச் பண்ணாதான் தெரியும் அவங்க சிவனடியார்னு. கண்ணலோடு அப்படின்றப்ப சக்கரை இருக்கு, சக்கரையை பாத்திரத்தை போட்டு தொட்டு பார்த்தா தெரியுமா? என்ன பண்ணணும்? மட்டும்தான் தெரியும் அந்த பால்ல கண்ணல் இருக்கா இல்லையான்னு. ஆனா அந்த கறந்த பாலை தொட்டு பார்த்தாலே தெரியும் கறந்த பாலா இல்லையான்னு. எங்க இப்பதான் கறந்த பால் அப்படின்னா தொட்டு பார்த்த உடனே சில்லுன்னு இருக்கு, சில்லுன்னு இருக்கு. என்ன சொல்லுவான்? ஏய், யாரை ஏமாத்த பாக்குற? ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இதுதான் கறந்த பால் சொல்லி ஏமாத்துறியா? அது மாதிரி தொட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு அடியாவர் பெருமக்களுடைய உணர்வு. சில அடியாவர் பெருமக்களை சுவைத்து பார்க்கணும். சுவைத்து பார்க்கணும்னா அவங்களோட பலகாலம் பழகி பார்க்கணும். சுவைத்து பார்க்கணும்னா சுவைக்கிறது இல்லை, பலகாலம் பழகி அவர்களுடைய அனுபவத்தை பார்க்கும்போது அவர்கள் சிவனடியார்கள் தெரியும். இன்னொரு கேட்டகரி, கறந்த பாலை பார்த்தாச்சு, கண்ணலோட பார்த்தாச்சு, நெய் கலந்தார் போல. இந்த நெய் பார்த்தீங்கன்னா குடிச்சு பார்த்தா தெரியாது. குடிச்சு பார்த்தா தெரியுமா? பாலை குடிக்கிறீங்க, பாலுக்குள்ள என்ன இருக்கு? பாலுக்குள்ள என்ன இருக்கு? நெய் இருக்கு, மோர் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அது குடிச்சா தெரியுமா? தொட்டு பார்த்தா தெரியுமா? தெரியாதுங்க ஐயா, தெரியாதுங்க. என்ன பண்ணா தெரியும்? காய்ச்சி அப்பதான் தெரியும். மனத்துல தாங்க ஐயா உணர முடியும். மனம் மனம் மனத்துல உணரலாம். மனம்னா ஸ்மெல்லா? ஸ்மெல்லா சாமி? வசந்தாமா ஸ்மெல் சொல்றீங்களா மனம்னா? ஆமாங்க ஐயா, நெய் மனம். இல்ல பால் உள்ள, நான் சொல்றேன் பால்ல இருக்கக்கூடிய நெய்ய சொல்றேன். முதல்ல கறந்த பாலை தொட்டு பார்த்தா சூடா இருக்கு, கறந்த பால்ல சக்கரை போட்டுருக்கா இல்லையான்னு குடிச்சு பார்த்தா தெரிஞ்சது சக்கரை இருக்கா இல்லையான்னு. கறந்த பாலுக்குள்ள நெய் இருக்கான்றது எப்படி தெரியும்னா தெரியாது. இதெல்லாம் அதாவது கரும்பு அந்த கண்ணலும் இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், உடனே தெரிஞ்சிருங்க ஐயா. ஆனா நெய்க்காக காத்திருக்கணும், ஒரு நாள் காத்திருந்தாதான் அதை வந்து நம்ம பண்ண முடியுங்கய்யா. காத்திருக்கணும். இப்போ அந்த நெய்யை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அந்த பாலை காய்ச்சி அந்த பாலுக்கு உர ஊத்தி அதை தயிரார நிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை கடையான கடைஞ்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கசடு நீக்கி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நெய்யை எடுத்து அதுக்கப்புறம் அதை உருக்கி அதுக்கப்புறம் நெய்யாக்கு. அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். வெண்ணெய் எடுத்து அதை உருக்குனாதான் நெய் வரும். வெண்ணெய் எடுத்து உருக்கி அதை நெய்யானதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிச்சா? 3 பேரு. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. இந்த நெய் மாதிரி இருக்கக்கூடியது கெட்டு போகாது. பால்ல கொஞ்சம் போல சக்கரை போட்டோம்னா என்ன ஆகும்? இதாகும். கறந்த பால் இன்னும் சீக்கிரமா கெட்டு போகும். கறந்த பால் இருக்குல்ல, அப்போ கறக்குறோம்ல, அது ஈஸியா கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சக்கரை போட்டோம்னா கொஞ்சம் கெடாது, கொஞ்ச நேரம் அது இருக்கும், பயன்படுத்திக்கலாம். நெய் அது போல சிவபெருமான் என்ன பண்றான், சில ஆன்மாக்களை பாத்திரத்தை மட்டும் காமிச்சு இதுதான் சிவனடியான்னு காமிக்கிறான். அந்த உணர்வோடு கலந்து சில ஆன்மாக்களுக்கு உள்ள கலந்து இவர்கள் தான் சிவனடியார்னு சொல்லி காட்டி வைக்கிறான். சில ஆன்மாக்களை காய்ச்சி உர ஊத்தி கடைஞ்சு உருக்கி
அதுக்கப்புறம் அழியாத நெய்யாக காட்டுறான். ஆக 3 அடியார் இலக்கணம் இருக்கு. சிவபெருமானுடைய கலப்பும் 3 இருக்கு. சிவபெருமானுடைய கலப்பும் 3, அடியார்களும் 3. கறந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய அடியார்கள், கண்ணலோடு கலந்தது போல சில அடியார்கள். சில பேர் வந்து என்ன பண்ணாலும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது அவங்க சிவனடியார்னு சொல்லி. ஆனா அவங்க சிறந்த சிவனடியாக இருப்பாங்க. அதனாலதான் கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. இதுல நான் கேட்பேன், சிறந்தடியான்னு ஏன் போடுறாரு? அடியார்னாலே நல்லவங்க சிறந்தவர்கள் தானே. இவன் சொல்லுவான்ல, அது நம்ம சந்தானம் சொல்ற மாதிரி 2 நாளே நல்லவன் தானே. 2 நாளே நல்லவன். அது என்ன நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்ட்? அது மாதிரி அடியார்னாலே நல்லவங்க தானே. அது என்ன சிறந்த அடியார்னா இருக்காங்கன்ற சுவாமி என்ன சொல்றாரு, இருக்காங்க. வெறும் அடியார் வேடத்துல மட்டுமே இருந்துகிட்டு அவங்க எல்லாம் அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காகவே அதை பயன்படுத்துறது. சிவபெருமானை பயன்படுத்துறது, அடியார்களை பயன்படுத்துறது. கடைசியில பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு காசுக்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக சிவபெருமானை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற அடியவர்கள் அல்ல. சிறந்தடியார் என்பது சிவனுக்கு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அவனோடு கலந்து நின்று அவனுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மை உடையவர்கள் தான் சிறந்தடியார். மன்னிக்கும் ஐயா, இப்போ சிறந்தடியார்கள் வேற, ஒன்று உடன் கடந்த அடியார்கள் வேற. ஆமா, 2 வேற வேற. ஒன்று உடன் கடந்த அடியார்கள் வேற, சிறந்தடியார்கள் வேற. இந்த சிறந்தடியார்கள் கிட்ட சுவாமி எப்படி இருப்பாரா? சிறந்தடியார் சிந்தனைக்குள் தேனூரி நின்று. தேன் எப்படி ஊறும்? தேன் எப்படி சாமி ஊறும்? ஒரு பூவுல தேன் எப்படி ஊறும்? தேன் எப்படி ஊறும்? என்ன பண்றீங்க? தேன் எப்படி ஊறும்? என்னடா என்கிட்ட கேட்டா எப்படி எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன பூல இருந்து சின்னதுன்னா இதுக்கு வந்து சேர்த்துங்கய்யா. ஒவ்வொரு பூ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெற்றி பூல தேன் அதிகமா இருக்கும். அது பக்குவம் வந்தப்போ ஊறும். மொட்டா இருக்கிறப்ப தேன் ஊறுமா? இல்ல, ஊறாது. அது சேர்க்கை உண்டாகணும். மகரந்த சேர்க்கை உண்டானதான் தேன் உருவாகும். இல்ல மகரந்த சேர்க்கை உண்டானதுக்கு வரதுக்கு முன்னாடியே தேன் ஊறிடும். மகரந்த சேர்க்கை காயாவுக்கும் அது சூழ் பிடிக்கிறதுக்காகத்தான் மகரந்த சேர்க்கை. தேன் வந்து அதுக்கு முன்னாடியே ஊறிடும். தேன் வந்து அதுக்கு முன்னாடி ஊறும். அப்ப தேன் ஊறுதல் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆன்மா பக்குவம் வந்த உடனே தேன் ஊறும். நீங்க தாமரையிலையும் தேன் இருக்கு, மல்லிப்பூலையும் தேன் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எருக்களம்பூலையும் தேன் இருக்கு. எருக்களம்பூலையும் தேன் இருக்கு. ஆவாரம் போல தேன் இருக்கு. நந்தியாவட்டையில தேன் இருக்கு. பிச்சி பூல தேன் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பூக்கள், எல்லா பூக்களையும் ஒரே தேன் இருக்கா? அந்த பூவுக்கு தகுந்த மாதிரி, பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தேன் ஊறும். நீங்க வெற்றி பூ பாத்துறீங்களா? இட்லி பூன்னு சொல்லுவோம்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லல. இந்த இட்லி பூ அப்படின்னா அதை சொல்லுவோம்னா வெச்சி பூ, அது பேர் வெச்சி. அந்த பூவை பிச்சு என்ன பண்ணுவோம்? பின்னாடி உரியும். அதெல்லாம் விளையாண்டுருக்கீங்களா சின்ன வயசுல? அந்த தேன் பூன்னு சொல்லுவோம். அதை பிச்சு பின்னாடி உறிஞ்சோம் அப்படின்னா என்ன பண்ணும்? தும்பை பூ. அதை லேசா உறிஞ்சின உடனே தேன் இனிக்கும். இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இட்லி மாதிரி செய்யறதுனால இட்லி பூன்பாங்க. அது திருத்தும்பை. வெச்சி, அது பேரு வெச்சி. வெச்சி பூ, அது வெச்சி. அது பேர் தான் வெச்சி. வெச்சினா வெச்சி புனையும் வேலையே போற்றின்னு சொல்றோம்ல கந்தசஷ்டி கவசத்துல. வெச்சி புனையும் வேலையே போற்றி. வெச்சி பூ அது வந்து வெற்றி வாகை சூழ்னோடனே அது சூடுவாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த தேன் எப்படி ஊறும் அப்படின்னா, ஒவ்வொரு அடியவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்ற மாதிரி சிவபெருமான் அவர்களுக்குள்ள தேனாக ஊறி நிற்பாராம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஊறி நிற்க மாட்டார். நாம எந்த பூவா இருக்கோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி சிவபெருமான் தேன் அடைப்பாரு. இப்ப சொல்லுங்க, சிவபெருமான் எப்படி கலந்திருக்கான்னா நமக்கு தகுந்த மாதிரி கலந்திருக்கான். எல்லாத்தையும் விட்டா தேன் அதிகமா ஊறி நிக்கிறான். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. நாம கறந்த பாலா இருக்கோமா, கண்ணலோடு இருக்கோமா, இல்ல நெய் கலந்தார் போல இருக்கமான்றது நம்மளுடைய ஆன்ம பக்குவத்தை பொறுத்து. அதுக்கு தகுந்த மாதிரி சிவபெருமான் கலந்து 3 ஆன்மாக்குள்ளே கலந்துருக்கான், உணர்வாய் இருக்கான். அதுக்கு பேரு தான் ஓவாது உள்ளம் கலர்ந்து உணர்வாய். எப்படி இருக்கா? ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய். எப்படி கலந்திருக்கான் சிவபெருமான்? 3 பொருளாக, ஒன்றாய், உடனாய், வேறாய் என்று 3 பொருளாக பெருமான் கலந்திருக்கிறான். அதுதான் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல ஒன்றாய், உடனாய், வேறாய் பெருமான் நிக்கிறான். ஒன்றாய், சூடு, எப்படி சூடா இருக்கிறப்ப ஒன்றாய்.
வேறாய், எப்படி பால் வேற இனிப்பு வேற தனித்தனியா தெரியுது. வேறாய், உடனாய், நெய்யாக உள்ளுக்குள்ள உடனா இருக்கான் பெருமாள். ஆக ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமாள் நிக்கிறான். எப்படின்னா கறந்த கலாவதி அம்மா பூ காட்டுறாங்க, அந்த வெற்றி பூ காட்டுறாங்க, இட்லி பூ காட்டுறாங்க. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படி பெருமான் நம்முடைய உள்ளத்திலே கலந்திருக்கான். நீங்க எவ்வளவு கலந்து நிக்கிறீங்களோ அவ்வளவு கலந்து நிற்பான் பெருமான். அவன் முழுசா கலக்க ரெடி தான், நம்ம தான் ரெசிஸ்ட் பண்ணிருக்கோம். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஜாடிக்குள்ள, ஒரு இந்த ஜாடிக்குள்ள கல்லு நிறைய போட்டு தண்ணி ஊத்துனோம்னா தண்ணி முழுசா இருக்காது. ஏன்னா கல்லு உள்ள இருக்கனால. கல்லை எடுத்து தண்ணி ஊத்துனா முழு தண்ணியா இருக்கும். தண்ணியில குறைபாடு இல்லை, நாம உள்ள போட்டு வச்சிருக்க கல்லுல தான் குறைபாடு. அது போல உலக சிந்தனையோடு சிவபெருமானை சிந்திக்கும் போது சிவபெருமான் தடைபட்டுத்தான் நிற்பான். எல்லாத்தையும் தூக்கி வேலையை போட்டு அவன் உள்ள முழுவதுமாக நிறைக்கும் போது சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. சிவபெருமான் யாருன்னா சிறந்தடியார்கள். யாரு சிறந்தடியார்கள்? சிறந்தடியார்கள் சிந்தனையில பெருமான் எப்படி இருக்கான்? தேனூறி நிற்கான். முக்கியமான செய்தி, இந்த ஒரு செய்தியோட நான் அந்த 60 வினாடிகளோடு நிறைவு செய்யறேன். பெருமான் எப்படி நமக்குள்ள இருக்கான்னா தேனூறி நிற்கின்றான். தேன் என்ன பண்ணும்? வெளியில இருந்து வாங்கி ஊத்தாது. உண்மைதான். தேனுக்கான விஷயம் தேன் ஊறுதலத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கேன், தேனுக்கான விஷயம் இல்ல. தேன் ஒவ்வொரு பூவும் தேனை வெளியில கடையில வாங்கிட்டு வந்து ஊத்தாது. ஒவ்வொரு பூவும் கடையில வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள ஊத்திக்காது, அதுக்குள்ளேயே அதுவாக உருவாகும். அது போல சிவபெருமான் எங்க இருக்கான்? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடும் நான் முகனை, தேடி தேடன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே, தேடி கண்டு கொண்டே. பெருமானுடைய தேனு வெளியில இல்ல, உள்ளதான் இருக்கு. உள்ளுக்குள்ளதான் அவன் தேனா ஊறுறான். நீங்க எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி அவன் உள்ளதான் ஊற போறான். அதனால அந்த உள்ள ஊறுகின்ற உங்களுடைய ஊற்றை சுனையை நீங்க கறந்த பாலாகவோ கண்ணலாகவோ நெய் கலந்தால் போலவோ நிக்க நிக்க அதுக்கு தகுந்த மாதிரி ஊறி நிற்பான். அந்த பெருமான நீங்க வெளியே தேட தேவையில்லை, உங்களுக்குள்ளேயே அவன் தானாக உங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப ஊறி நிற்பான். அப்போ அவனுடைய ஊறுதல் என்பது, தேனுடைய அளவு என்பது, தேன் எல்லாத்துக்கும் பொதுதான். ஆனா அதனுடைய அளவு என்பது அந்த பூவினுடைய பக்குவத்திற்கும் அந்த பூவினுடைய தன்மைக்கும் மாறுபடுவது போல நம்முடைய தன்மைக்கும் நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சிவம் நமக்குள்ள ஊறி திளைப்பான். அவன் உணர்வோடு கலந்து நிற்பான் என்று சொல்லி அந்த உணர்வு மிக்க அந்த உணர்வை உருவாக்குறதுக்கு பேருதான் பக்தி. இவங்க உள்ளுக்குள்ள ஊறவே இல்லை, உள்ளுக்குள்ள சிவபெருமான் ஊறவே இல்லை. நான் எங்கெங்கயோ போறேன், நான் என்னென்னமோ பண்றேன், எத்தனை முற்றாதல் பண்றேன், எத்தனை திருமறை படிக்கிறேன், எத்தனை வகுப்புக்கு போறேன், எத்தனையோ செய்யறேன், கோயிலுக்கு போறேன், புரஸ்காரம் பண்றேன், தியாகம் நடத்துறேன், அது நடத்துறேன். எனக்குள்ள ஊறாதவரை சிவபெருமான் இதெல்லாம் பண்றது உள்ள ஊறணுன்றதுக்காக. ஆஹா இங்க இருக்கானே பெருமான், இங்க இருக்கானே நினைக்க உள்ளுக்குள்ள அந்த பக்குவம் அடைஞ்சு உள்ளுக்குள்ள தானாக ஊறணுன்றதுக்காக தான் தலப்பயணம், முற்றோதல், பட்டிரு திருமுறை, நமக்கு யாகம், வேள்வி, வழிபாடு, சிவபூசை, அடியார்களுக்கு அன்னமிடுதல், எல்லா செய்கைகளும். ஆனா உள்ளுக்குள்ள ஊறாம நான் எதை செய்தாலும் அவை உணர்வாக அல்ல, அவர்களுக்கு கலந்து. ஆக சிவபெருமான் அந்த யாத்திரையில போறீங்கல்ல, நீங்க சிவபெருமான் யாத்திரை பத்திர தானே இருக்கும், யாத்திரையில போறோம்ல, எந்த ஸ்டாப்ல நீங்க இறங்கணும்ன்றது உங்களுடைய தேனுடைய அளவுதான். யாத்திரை பத்துல டிக்கெட் இருக்குல்ல, டிக்கெட்டு அது ஒண்ணும் இல்ல, உங்களுடைய சிந்தனையிலே சிவபெருமானுடைய தேனினுடைய அளவு, சிந்தனை தேன். சிவபெருமானுடைய சிந்தனை தேன் அளவுதான். 5 ரூபாய் வச்சிருந்தா 6 ஸ்டாப் தள்ளி இறக்கி விடுவாங்க. 10 ரூபாய் வச்சிருந்தா 10 ஸ்டாப் தள்ளி இறக்கி விட போறாங்க. 2000 ரூபாய் வச்சிருந்தா ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு இறக்கி விட போறாங்க. நீங்க எங்க இறங்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆன்ம பக்குவத்திற்கே அடியேன் வழிவகை செய்து. இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, ஏறுறப்போ 5 ரூபாயில ஏறி இருப்போம். இந்த யாத்திரை பத்திர ஏறுறப்போ 5 ரூபாயில ஏறி இருப்போம். நமக்கு பக்குவம் நல்லா வந்து நம்முடைய தன்மை மாறிடுச்சுன்னு அந்த தேனினுடைய அளவு எப்படி என்ன ஆயிடும், ஏறிடும் சர்ன்னு. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல வந்து ஏறின யாத்திரை மக்கள், இன்னைக்கு புதுசா வந்த யாத்திரை மக்கள் தேனூரி நின்று சிவபுரமாகிய பேரம்பலத்துக்கு சென்றாலும் அதற்கு ஆச்சரியம் அல்ல. ஆக இந்த யாத்திரை பத்தினுடைய டிக்கெட் என்பது
உங்களுக்குள்ள உங்க சிந்தனையிலே சிவம் ஊறி நிற்கின்ற அந்த நினைப்பு, சிவம் ஊறி நிற்கின்ற அந்த சிவத்தினுடைய சிந்தனை தேன் தான் இந்த யாத்திரை பத்துல நீங்க கொடுக்கக்கூடிய டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண போறீங்கன்றத நீங்க தான் முடிவு செய்யணும். முதல்ல பகை இல்லாம இருக்கணும்னு சொன்னோம். இப்போ சிவபெருமான் தன்னுடைய சிந்தனையிலே தேனூறு நிற்க வேண்டும். தேனூறு நிற்கணும்னா நம்முடைய பண்பை, நம்மளுடைய அன்பை, நம்மளுடைய தன்மையை, நம்முடைய பக்குவத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த பாடலோடு நிறைவு செய்றேன். மனத்துள் மாயனை மாசரு சோதியை புனிற்று பிள்ளையை வெள்ளை மதி சூடியை எனக்கு தாயை எம்மானிடை மருதினை நினைத்திட்டு ஊறி நிறைந்ததன் உள்ளமே எனக்கு தாயை எம்மானிடை மருதினை நினைத்திட்டு ஊறி நிறைந்ததென் உள்ளமே. நினைத்திட்டு ஊறி நிறைந்ததன் உள்ளமே, நினைத்திட்டு ஊறி நிறைந்ததன் உள்ளமே. பெருமானே, பால் பண்ணி எப்படி ஊறி இருக்கு, ஃபுல்லா ஜீரால ஊறி இருக்கு, அது மாதிரி உன் நினப்பு என் மனசுல ஊறி திளைக்க வேண்டும் பெருமானே என்று சொல்லி நம்மளுடைய பெருமான் பாடுகின்ற அந்த விஷயம் பார்க்கும்போது எப்படி சிந்தனையிலே தேன் ஊற வேண்டும் என்று நம்முடைய பெருமான் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றோம். எல்லாரும் போயிட வேணாம், ஒரு 5 நிமிடம் எல்லாம் இருந்துட்டு போகலாம். அதனால அடியார்கள் 5 நிமிடத்துல இருந்து போகலாம். நிறைவு செய்யும் முகமாக சரவணையன் அவர்கள் வாழ்த்து பாடல் அனுபவம் சொல்லி போகலாம், அனுபவம் சொல்லிட்டு போகலாம். அடியார்கள் 5 நிமிடம் மட்டும் தயவு செய்து காத்திருக்கணும். நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பலம். குருவாழ்க, குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். சிவாயம சிவாயம. நன்றிங்க சுவாமி. இன்றைய தினம் அடியவர் பெருமக்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல நீங்க கோட் பண்ணலாம். ஓரிரு வார்த்தைகள், அதாவது ரொம்ப சொல்ல வேணாம். நீங்க இன்னைக்கு இந்த விஷயம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இப்படி எனக்கு புரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை அடியவர்கள் ஓரிரு வார்த்தைகள்ல நீங்க சொல்லி மகிழலாம். வாய்ப்பு அடியார்களுக்கு. பிரேமம் அவர்கள். நமச்சிவாய். சிவாய நமங்கய்யா. அதாவதுங்க, நம்ம ஆசைதான், முதல்ல ஆசைதான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒன்றின் மேல் கொண்ட ஒரு பற்று உண்டு எல்லாருக்குமே. நம்ம ஒரு அன்பு வைப்போம். அந்த அன்பு பொய்யானதுதான். ஆனா சிவத்தின் மேல வைக்கக்கூடிய அன்புதான் என்று நிலைத்து நிற்கக்கூடிய அன்பு. அந்த அன்பை நம்ம நிலைத்து வழிபாடு செய்யணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பகையை விடணும். பகையை நீக்கினாதான் அந்த அன்புக்கு பெற முடியும். அடுத்து இந்த பகையை நீக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா, சிவபெருமான் யாருக்கெல்லாம் பகை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சு அவன் பெருமான் நம்மளை சூடி கொள்வார், அணிந்து கொள்வான். என் உள்ளத்திலே கலந்து இருக்கிறான் பெருமான். எப்படி கலந்து இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படின்ற மாதிரிதான் அந்த பாடலுக்கு அர்த்தம் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். ஆனா இந்த ஆன்ம பக்குவத்தால் தான் தேன் ஊறும். அந்த மாதிரி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். ஒன்றா சூடு, வேறாய் பல்வேறு இனிப்பு நம்ம சுவைத்து பார்த்தாதான் தெரியும். உடனாய்னா நெய் கலந்தார் போல, ஒரு பாடல எப்படி நெய் கலந்துருந்தோ அந்த மாதிரி நம்ம சிவபெருமானே அனுபவத்தால் தான் உணர முடியும். அந்த அனுபவத்தால கூட உணர முடியாத சிவபெருமானே நம்ம அன்பின் மகிழ்ச்சியால சிவபெருமான் ஞானத்தால உணரலாம். அப்ப நம்ம ஆன்மா பக்குவ நிலைக்கு ஏற்ப நம்ம பெருமான் கலந்து இருப்பாரு, தேனூறி நிற்பாரு அப்படின்ற விளக்கம் இன்னைக்கு எளிமையா ரொம்ப அருமையா கிடைச்சதுங்க. அடியனுக்கு சிவாய நம. திருச்சிட்ட வாய்ப்புக்கு நன்றிங்க.
ஐயா மியூட்ல இருக்கீங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க ஐயா. சுவாமி குழந்தை வேலையா, குழந்தை வேலையா சுவாமி? ஐயா ஐயா மொத்தம் இன்னைக்கு வந்து 50 அடியார்கள் வந்தாங்க. அதுல வந்து மரகதம்ன்ற பத்மான்றவங்க புது அடியார்கள், மரகதம்ன்றவங்க பத்மா, ராஜலட்சுமி குருசாமின்றவங்க 3 பேர் புதுசா வந்திருக்கிறாங்க ஐயா என்று. சிவாய் அத்தனை பேரையும் புதிய அடியார்கள் அத்தனை பேரையும் அடியை நிறுத்தி வரவேற்கின்றேன். இங்க ஜெகதீஸ்வரியும் புது அடியார். சுவாமி ஜெகதீஸ்வரியும் புது அடியார் ஆயிட்டாங்க. சிறப்பு. குலத்தேவர் ஐயா. ஐயா இன்னைக்கு இதுவரை கேட்டல் வந்து நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காருங்க ஐயா. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டும் தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. இந்த செம்மையுள் நிற்பராகில் அப்படிங்கிறதுதான் நாமெல்லாம் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற அந்த மனித பிறை வந்து பின்தங்கி இருக்கு. அந்த செம்மையுள் அப்படிங்கிறது வந்து முழுமை ஆயிடுச்சு அப்படின்னா சிவகதி தானா நம்மளுக்கு விளைய அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டுல வந்து நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகள் வந்து பாடியிருக்காருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு. கலாவதி அம்மா சுவாமி. சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருமுக தரிசனம். அம்மா நான் படுத்துன்னு இருக்கிறேங்க ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா கிளாஸ் கேட்டாங்க ஐயா, தூங்காம. மாத்திரை மயக்கத்துல எப்பயும் தூங்கிடுவேன், இன்னைக்கு தூங்கல, அதனால கேட்டேன். சிவாய நம. வினை பயனை நுகர்வதுதான் அனுபவம்னு சொன்னீங்க. அந்த அனுபவம் தான் நமக்கு இன்பத்தை துன்பத்தை கொடுக்குது. அதுதான் அனுபவம். இன்பம் துன்பம் தான் அனுபவம். அந்த அனுபவம் சொரிந்த நிலை தான் அனுபவாதீதம் அப்படின்னீங்க. மாணிக்கவாசருக்கு அந்த சிவஞானம் சிவபோகம் எல்லாமே கிடைச்சுது. ஏன்னா அவர் அதீத அன்பு வச்சிருந்தார், சாமி மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. அவரையே சரணாகதி அடைஞ்சாரு அப்படியே முழுசா. அதனால அவருக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. நம்ம பொருளின் மேல வைக்கிறதெல்லாம் அன்பு அப்படின்னு சொன்னீங்க. அந்த சிவனின் மேல அதே மாதிரி அன்பு வச்சோம்னா நமக்கு ஞானம் கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த சிவ அன்பு தான் நமக்கு ஞானம் அப்படிங்க. அந்த சிவ ஞானம் வந்தா சிவ போகம் கிடைக்கும் அப்படின்னீங்க. சிவம் வந்து சிவம் தர நான் அனுபவிக்கிறது, நம்ம அனுபவிக்கிறது தான் அந்த சிவ அனுபவம். அனுபவம் இல்லாம இருப்பதும் ஒரு சிவ அனுபவம் தான். எந்த அனுபவம் இல்லாம, விருப்பு வெறுப்பு இல்லாம, இன்ப துன்பம் எதுவுமே நம்மளை பாதிக்காம அப்படி இருக்கிறது ஒரு சிவ அனுபவம். போக்கும் வரவும் புணர்வும் எதுவுமே சிவனுக்கு கிடையாது. ஏன்னா அவர் முற்றறிவு உடையவர், எல்லா அனுபவத்தையும் கடந்தவர் அவரு அப்படின்னீங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் பகையெல்லாம் விட்டுட்டு அந்த சிவனையே எப்போதும் மனசுல வச்சு ஊறணும். நம்ம மனசுலயே அவர் ஊறிக்கினே இருக்கும் எந்த நேரமும் அப்படின்னு. அப்படிதான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்படிதான் நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் இறைவன் அப்படிதான் காப்பாத்தணும் எல்லாரையும். சிவாயனம். அவர் அடி பணி நம்ம அனைத்து நம்ம திருவாசக அடியாரையும் அவருடைய திருவடி கீழே நம்மள சேர்க்கணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. சுதாமா சுவாமி. சுதாமாவோட நிறைவு செய்யலாம். சுதாமா சுவாமி. திருவடி வணக்கங்க. அனைத்து அடியார் திருவடி வணக்கிறேங்க. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. அம்மா உணர்ச்சி பெருக்கில் இருக்காங்க. அடியார்கள் அனைவருமே சிவபெருமான்ட்ட போகணும்னு தான் ஆசைப்படுறோங்க ஐயா. அதுக்கு சிறந்த வழி நீங்க சொல்லியிருக்கீங்க. பகைகள்லாம் மறந்துடணும், அவர் நம்மளை தூக்கி சூடி வச்சுக்குவாருன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு மேல நம்ம தேன், எத்தனை தேன் நம்மள ஊறுதோ சேகரிக்கிறோமோ, அவ்வளோ சேகரிச்சாலும் எவ்வளவு சேகரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னையில இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம சேகரிக்கணும். நான் அதுக்கு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செஞ்சு, இதுக்கு விட பெரிய வழி ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன வழி உண்மையாலுமே
நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோங்க ஐயா. எங்க அவருக்கு சேர்றதுக்காக நீங்க சொன்ன வழிகளோட நாங்க கடைபிடிப்போங்க. இன்னையில இருந்து தேனை எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்ப்போம். அவர்கிட்ட கொண்டு போய் நாங்க சேர்த்து அவர்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கு. அவனுக்காக அரும்புகின்ற கண்ணீர் பார்க்கும் போது அடியன் செய்த தவமா நினைக்கிறேன். எத்தனை உணர்வு அம்மா சுதாமா அவர்கள் நிறைய உணர்வு மிக்க அடியார்கள் அம்மா பேசியிருக்காங்க. ராகவன் ஐயாவும் ஐயா கரம் ஏத்துறாங்க. சுவாமி ஐயாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம நிறைவு செய்வோம். ஐயாவோட நிறைவு செய்வோம். அமைச்சுவாங்க சுவாமி. அடியனை மன்னிக்கணும், கடைசியா 9:45 ஐயா கேட்கல சாமி, விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் டவர்ல இல்லைங்க. வந்து அடியார்களினுடைய அந்த தொகுப்பு ஐயா பாலாக. ஐயா கேக்குதுங்களா சுவாமி? இப்ப கேக்குது. சரி சரி சரி. பாலாக, தேனாக, அதாவது கண்ணலாக, அப்புறம் வந்து அந்த தேன் ஊறி நின்ற நெய் கலந்தார் போல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் சொல்றப்போ, பாலாக இருக்கக்கூடியவங்க வந்து, அதாவது நீங்க சொன்னது வந்து பாத்திரத்தை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் பாத்திரத்தின் அளவில், அதாவது திருநீரை தெரிச்சு கழுத்தில் ருத்ராட்சம் அந்த சிவ பாத்திரமாக இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து பாலாக உள்ளவர்கள், அதாவது கறந்த பாலாக உள்ளவர்கள். அவர்கள் வந்து சிவத்தினுடைய பேரை கேட்டா உருகிறவங்க. ஏன்னா கறந்த பாலாக அவர் சொல்றது வந்து பாடல்ல வந்து நம்ம உற்றாரை யாரு கற்றாவே மனம் போல கசிந்து உருக. அப்ப சிவத்தை நினைத்த உடனே உருகக்கூடிய அடியார்கள். அடுத்தது இரண்டாவதாக சொன்னவர்கள் வந்து தேன் கலந்தவர்கள். தேன் கலந்த, அதாவது அங்க வந்து உருக்கம் இருக்கும், இங்க வந்து இன்பம் இருக்கும். கண்ணலாக இருக்கக்கூடியவர்கள். மனம் வந்து பக்குவப்பட்டவர்கள். அந்த அதாவது இறைவனை வந்து இன்பமாக அனுபவிப்பவர்கள். எல்லா விஷயத்திலையுமே இறைவனை இன்பமாக அனுபவிப்பவர்கள். ஒரு கடைசியா சொன்னவர்கள் வந்து நெய் வந்து கலந்திருப்பதாக தெரிவது. எப்படி பாலானத சுட வச்சு உருக்கி பெருக்கி என்னென்னலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா விளைவதுதான் நெய். அந்த அடியார்கள் அப்படிப்பட்டவர்கள். சுவாமி அவர்களுக்கு வந்து பலவிதமான அந்த வினை கழிவுகளாக அவர்களுக்கு எவ்வளவு விதமான துன்பங்களை கொடுத்தாலும், எந்த விதமான அந்த சோதனைகளை கொடுத்தாலும், எத்தனை விதமான உருக்கத்தை கொடுத்தாலும், அந்த அடியார்கள் சிவத்தினுடைய அந்த வழி தவறாது. அந்த ஆன்ம பக்குவத்தின் ஆளே இவர்கள் சிவனடியார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த அடியார்களினுடைய உள்ளத்தில் சிவபெருமான் எந்த அளவுக்கு ஊறி நிற்கின்றார் அப்படிங்கிறத குருநாதரால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆன்மாவின் உள்ளே புகுந்து அந்த ஆன்மா எவ்வளவு துன்பப்பட்டாலும் அந்த ஆன்மா உள்ளார சிவபெருமான் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கின்றார், எவ்வளவு பக்குவப்பட்ட ஆன்மா என்பது குருநாதர் வந்து அந்த ஆன்மாக்குள்ளார போய் அவர்களுடைய அன்பை வந்து குருநாதர் மட்டும்தான் கண்டு கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு ஆன்மா உள்ளார வந்து தேன் ஊறி நிற்கிறது அப்படின்னு சொல்றப்போ, அந்த நாம் வந்து விதைய போட முடியும், தண்ணி ஊத்த முடியும். ஆனா அந்த மரம் பிழைக்குமா பிழைக்காதான்னு நமக்கு தெரியாது. அதுல காய்க்கு பூ வருமா வராதான்னு தெரியாது. அவை எல்லாமே இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆன்மா எவ்வளவு பக்குவப்பட்டது, அதன் உள்ளாரே எவ்வளவு தேன் ஊறணும் அப்படிங்கிறதும் அவனுக்கு தான் தெரியும். அப்படி தேனா ஊறி வரதும் அவனாக தான் வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் ஐயா. சுவாமி சிவ திருவடி வணக்கம். எத்தனை அன்பு, எத்தனை அருமை சுவாமி, அருமை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மித்த அடியார்களுக்கெல்லாம் அடியனுடைய விண்ணப்பம், கண்டிப்பா நீங்க குரல் பதிவு கொடுக்கணும். எல்லாரும் குரல் பதிவு கண்டிப்பா கொடுத்து உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நீங்க சொல்லணும். சொல்லும் போது அடியன் உஷாமா கொடுத்தாங்க, மூணுக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. அவ்வளவு தெளிவா நீங்க எல்லாம் கேட்டுப்பீங்கன்னு தெரியல, அவ்வளவு தெளிவா அவ்வளவு அருமையா கொடுங்க. அது மாதிரி ஒவ்வொரு அடியாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரல் பதிவு கொடுங்க. அது அடியன் தவமாக காத்திருக்க. அதை கேட்டு கேட்டு உள்ள ஊரும் அப்படியே
தேன் ஊறும். சிவனடியார்கள் அந்த பேசுற அந்த குரல் பதிவு கேட்டு கேட்டு தேன் ஊறும் அப்படி அடியாருக்கு. அதனால அந்த தேன் ஊறுகின்ற செய்தி அடியார்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அந்த தேன் தான் என்னது நமக்கு யாத்திரை பத்தினுடைய டிக்கெட். அந்த தேன் அப்படிங்கிற டிக்கெட்டை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வச்சிருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணலாம். அவர்கள் யாருக்கு அபரீதமாக தேன் வழிகின்றதோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், பேரம்பலத்துக்கு போயிடலாம். நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, ஐயோ எனக்கு வருமோ வராதோன்னு தெரியலையே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம தாடிக்கு இடையில இறக்கி விட்டா என்ன பண்றது, நான் கவலைப்படாதீங்க. திருவாசகமே தேன் தான், திருவாசகமே தேன் தான். அதனால நம்ம ஊறுறதுக்கு பதிலாக அதை உளுந்துடலாம், ஊறுறதுக்கு பதிலாக அதை உளுந்துருவோம். தேன்ல உழுதுட்டோம்னா அது இன்னும் அபண்டா இருக்கும். அதனால கண்டிப்பா பேரம்பலம் நமக்கு உறுதி, அது பெருமானுடைய பெருங்கருணையினால். அதனால அந்த அளவுல நம்ம சிவபெருமானை உள்ளின்று உருக்கி அவனை ஊறி நிக்கணும் அப்படிங்கிறத அடியே நம்ம எல்லாருக்கும் சொல்லி பகை மறந்து நிக்கணும்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் பிரேமாமா அவர்கள். நமச்சிவாய். சுவாமி. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, புப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைத்து அடியார் திருவடி தாமரைகளின் சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். கண்டிப்பா நம்ம அடுத்த அமர்வுல சந்திக்கலாம். நன்றிங்க சுவாமி. சிவசக்தி ஐயா திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களும் திருவடி வணக்கம்.